المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. وقال النبي صلى الله عليه وسلم: الحكمة ضالة المؤمن فمن وجدها فهو أحق بها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இந்த சிறப்பு மிகு சுவையான சொல்லரங்கத்தின் தலைவராக இருக்கிற கண்ணியத்திற்குரிய முஹிப்புல் அவுலியா அப்துல் கஃபூர் காக்கா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான தாவூத் அலி மன்பஹி ஹசரத் அவர்களுக்கும், இந்த இரண்டு அணியிலேயும் பங்கு பெற்று நல்ல கருத்துக்களை வழங்க இருக்கிற இரண்டு அணியின் சார்ந்தவர்கள், குறிப்பாக நீ தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு, இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறது என்று பேசுவதற்காக இரண்டு அணி வலது பக்கம் அமர்ந்திருக்கிறார்கள். வாழ்கிறது, அதுல நமக்கெல்லாம் அறிமுகமான சொல்லின் செல்வர் அபுதாபி ஹுசைன் மக்கி மஹ்லரி ஹசரத் அவர்கள், பக்கத்திலேயே அவர்களுக்கு துணையாக கண்ணியத்திற்குரிய முஹம்மது அலி இளவல், நல்ல பேச்சாளர், வருங்காலம் அவர்களின் கையில் இன்ஷா அல்லாஹ் முஹம்மது அலி பிலாலி ஹசரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இல்லை இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரம் வாழலாம் இல்ல, வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பேசுவதற்காக ரெண்டு ஜாம்புவான்கள். அதிலே கண்ணியத்திற்குரிய முஹிப்புல் உலமா அல்ஹாஜ் முஹம்மத் மஅரூஃப் காக்கா அவர்களும், நம்முடைய ஜுமாவின் உரைகளை தமிழில் கொடுத்து கொண்டிருக்கிற, நல்ல பல சேவைகளை தமிழுலகுக்கு தந்து கொண்டிருக்கிற துடிப்பு மிக்க இளைஞர் சையத் அபு சாலிக் பிலாலி ஹசரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இவர்களுக்கும் அபுதாபியில் இருந்து வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர் முஹம்மத் அன்சாரி சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நாகூர் முஹம்மத் முஸம்மில் சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சார்ஜா சீமான் சங்கத்தினுடைய தலைவர் அப்துல் மாலிக் சாஹிப் வருகை தந்திருக்கிறார்கள். இதை போன்று நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உலமாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக கேமராமேன்கள், இதை உருவாக்கி கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து இந்த பட்டிமன்றத்தை, இந்த நகை சுவை நிகை நிறைந்த, ஆனா நிறைய கருத்துக்கள் உள்ள இருக்கும், சுவை மிகு சொல்லரங்கத்தை துவக்கி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இது போன்று இரண்டு அணிகளை கொண்ட நிகழ்வுகள் இஸ்லாத்தில் நடந்திருக்கிறதா என்று நாம் பார்த்தால் நிறைய சான்றுகளை பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்திற்கு கீழே தெருவிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அகல பைத்த ரசூலின் குடும்பத்தை பார்த்த உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு குர்ஆனை எழுதினவங்க கல்விமான் ஒட்டகத்திலிருந்து கீழே குதிச்சு, வயசுல பெரியவங்க, ஆனாலும் இவர்கள் இருவரையும் ஒட்டகத்திற்கு மேலே அமர சொல்லுகிறார்கள். நீங்க வயசுல பெரியவங்க, நான் சின்ன பிள்ளைய, என்னைய போய் அமர வைக்கிறீங்களே. இல்ல இல்ல, அஹ்ல பைத்துக்கு ரசூலின் குடும்பத்திற்கு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கண்ணியம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அதனால ஏத்தி உட்கார வைக்கிறோம். இந்த ரெண்டு பேரும் ஒட்டகத்துக்கு மேல இருந்துகிட்டு உங்க கையை கொஞ்சம் கொடுங்களேன்னு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கையை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் கையிலே முத்தமிட்டார்கள். என் கையிலே ஏன் முத்தமிடுகிறீர்கள் என்று கேட்க, அஹ்ல இல்முக்கு கல்வியாளர்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கண்ணியம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நீங்க ஒரு தலைப்பு எடுக்கலாம். இங்க கண்ணியம் என்பது எதற்கு? அஹ்ல பைத்துக்கா அஹ்ல இல்முக்கா? அஹ்ல பைத்துக்கா அஹ்ல இல்முக்கா என்றால் இரண்டுக்கும் உண்டு. அன்புக்குரியவர்களே, இரண்டுக்கும் உண்டு. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு ஒரு பிரச்சனை. மனிதர்கள் எதற்கு மரியாதை கொடுக்கிறார்கள்? மனிதர்கள் எதற்கு மரியாதை கொடுக்கிறார்கள்? கல்விக்கா, வயதுக்கா, பதவிக்கா? மன்னருக்கு பிரச்சனை சொன்னாக்க ஃபகீஹ்களை, அன்றைக்கு ஃபுகஹாக்களை அழைப்பார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ்வை அழைத்து மனிதர்கள் எதற்கு மரியாதை கொடுக்கிறார்கள்? நாளைக்கு வீட்டுக்கு வாங்க சொல்றேன்ட்டாங்க முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ். உடனே பதில் சொல்லாம தாமதமா பதில் சொல்றதுல ஒரு பெரிய நன்மை இருக்கும். அது ஃபகீஹ்கள் சொன்னார். அடுத்த நாள் அரசர் வீட்டுக்கு செல்கிறார். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அண்ணன் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அமைச்சர் ஒரு சேர் போட்டு எழுதிட்டு இருக்கிறார். மன்னர் வந்த உடனே ஒரு சேர் தான் இருக்குது. அவர் எந்திரிச்சுக்கிட்டு மன்னரை உட்கார வச்சுட்டார். மன்னர் உட்கார்ந்து இருக்க வீட்டுக்குள் இருந்து முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் வர்றாங்க. கல்வியாளரை பார்த்த உடனே மன்னர் எரிஞ்சுக்கிட்டு நீங்க உட்காருங்கன்ட்டாரு. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா என்றார்கள். உங்களுக்கு பதில் கிடைத்ததா? எங்க அண்ணன் உங்களுக்கு மரியாதை கொடுத்தது பதவிக்காக. நான் எங்க அண்ணன் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாங்க முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ். நீங்க உட்காருங்கிறப்ப எங்க அண்ணன் நின்றுட்டு இருக்கும்போது நான் உட்கார முடியாதுன்ட்டாங்க. நான் எங்க அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தது வயதுக்காக. நீங்கள் என்னை பார்த்து எழுந்தீர்களே, மரியாதை கொடுத்தது கல்விக்காக. இப்போ ஒரு தலைப்பு வச்சு பாருங்களேன், எதற்கு மரியாதை? வயதுக்கா, கல்விக்கா, பதவிக்கா என்றால் மூன்றுக்குமே உண்டு. அதை போன்றுதான் இங்கே ஒரு அழகான தலைப்பு. இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறதா வீழ்கிறதா? ஒரு பக்கம் பார்த்தால் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்று தெரிகிறது. ஜுமாவினுடைய இந்த பள்ளிகள் எல்லாம் நிறைந்து வழிவதை பார்த்தால் என்னைக்காவது ஜுமாவை ஞாயிற்றுக்கிழமை தொழுது இருக்கிறோமா? ஜும்மா இன்னைக்கு தானே தொழுது இருக்கிறோம். ஒரு பக்கம் வாழ்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் நிறைய பேர்கள் மற்ற தொழுகைக்கு ஜுமாவை போன்று காணவில்லையே, மற்ற தொழுகை எல்லாம் கடமை இல்லையா, அதுவும் கடமை தானே, பள்ளி வலியனுமே வலியலையே என்று பேசுவதற்காக வாழ்கிறது வீழ்கிறது. இரண்டுக்குமே நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அள்ளி கொட்டுவதற்காக வேண்டிய இரண்டு அணியை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய மரபை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்து தான், அவங்களுடைய சந்தோஷத்தை பொறுத்து தான் இவங்களால பேச முடியும். சில பேர் எப்பயுமே 1/2 கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. ஒன்னும் புன்னகையே இருக்க, பேசவே முடியாது. 1/4 மணி நேரம் பேசுறவங்க 5 நிமிஷத்துல உட்கார்ந்துருவாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எப்பயுமே சென்ற கால செய்தி தான் அவங்களுக்கு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க, ஏதோ இருக்கிறேன். பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கிறாங்க. வியாபாரம் ஏதோ போகுது. பசங்க நல்லா படிக்கிறானுங்களா? ஏதோ படிக்கிறானுங்க. இதுல கபரு மனிதர்கள், கடந்த கால மனிதர்கள், கபரஸ்தான் மனிதர்கள். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாக்கா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லலாமா இல்லையா? அப்ப உற்சாகத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, கேட்கிற காரியங்களை, கேட்கிற விஷயங்களை மனதிலே உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்க விரிந்த தலைப்பிலே பேசி இருக்கிறார்கள். அதனால சொல்லப்படுகிற விஷயங்களை உள்வாங்கி மனதிலே தேக்கி வைத்து
அமல் செய்யக்கூடிய பண்பு நமக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்க வேண்டும் இல்லையா? அதனால நானே பேசிட்டு இருந்தேன்னா சரியாகாது. பேச்சாளர்கள் துடிப்போடு 2 அணியும் தயாராக இருக்கிறார்கள். வலது பக்கம் வாழ்கிறது, இடது பக்கம் வீழ்கிறது என்ற அணி ரொம்ப வேகமாக இருக்கிறார்கள். அதனால் பட்டிமன்றத்தை, அந்த சொல்லரங்கத்தை துவங்கி வைக்கலாம். இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறதே என்ற அணிக்கு வலு சேர்த்து பேசுகிறார்கள் சொல்லின் செல்வர், அபுதாபியை தன் கையில் வைத்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹுசைன் மக்கி மஹ்லரி ஹசரத் அவர்கள். உங்களுடைய அழகிய கருத்துக்களை தாருங்கள். عليكم السلام ورحمة الله. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவரின் திருத்தூதரான நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் கூறி தனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பெருந்தகை, நாம் எல்லாம் மார்க்கத்தினுடைய சேவைகள் நடப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வஃபூர் தைக்காக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நீதிபதியாக வீற்றிருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம் அறிந்த பரிச்சயமான கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு நீதிபதி சொன்னா நம்ம அவங்களும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆட்கள் தான், நம்முடைய எண்ணங்கள் அங்க போயிடக்கூடாது. இது நீதி உள்ள நீதிபதி, அதனால இன்ஷா அல்லாஹ் தீர்ப்புகள் நம்ம பக்கம் இருக்கும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, நான் கண்டிப்பா குமாரசாமி இல்ல, இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அந்த நீதி பாதுகாக்கப்படும். இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறதா வீழ்கிறதா? வாழ்கிறதா என்ற அந்த கேள்விக்குரிய அர்த்தம் இல்லை, வாழ்கிறது என்றுதான் முடிக்கணும். அப்படின்னா பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எதிர்பார்க்க மறுபார்க்க அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்க வேண்டிய யாரு? பேச்சு எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. நானும் அதான் நினைக்கிறேன், எப்படா அங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு. இந்த உலகத்திலே கிறிஸ்துவ மதம் இருக்கிறது, அதே போன்று இந்துக்களுக்கு மதம் இருக்கிறது, அவர்களுடைய மதங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒவ்வொரு மதத்திலும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் அதை யாராவது ஒருவர் இயற்றி இருப்பார். அதிலே பின்பற்றப்படுகிறதா பின்பற்றப்படவில்லையா என்று சொன்னால் அது தோல்விதான். இந்துக்களுடைய கலாச்சாரம் பார்க்கிறோம், அது முழுமையாக பின்பற்றப்படுகிறதா? யாரோ ஒரு ஆள் எழுதப்பட்டது, அதுவும் பின்பற்றப்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுதப்பட்டது. எனவே அது வீழ்கிறது என்று சொல்வோமே, ஆனால் அது பொருத்தமில்லை நினைக்கிறேன். அதுவும் கரெக்டா தான் இருக்குது. அதனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் எழுதிய ஒன்று வாழ்கிறது 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 என்றுதான் அவர்கள் பேச முடியும். வீழ்கிறது என்று பேசினால் இப்படி முடிவு என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ துவக்கத்திலே நடுவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது, இது கலாச்சாரத்தினுடைய ஒரு பண்பாடு, இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பண்பாடு. இப்ப இவ்வளவு கூட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது, இந்த பேச்சை கவனிக்க வேண்டும், அவதானிக்க வேண்டும், சொற்களை கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டம் எல்லாம் வீழ்கிற நோக்கத்தில் வந்ததா வாழ்கிற நோக்கத்தில் வந்திருக்கிறதா? வாழணுங்கிறதுக்கு தானே நோக்கத்தில், அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கம் பல விஷயங்களை சொல்கிறது. துவக்கத்திலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்வோமே, ஆனால் ஒரு சகோதரனை பார்த்து புன்னகைப்பது அது ஒரு சதக்கா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நன்மை. சாதாரண இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா ஒரு சிரிப்பு சிரித்தால் அதுல ஒரு வார்த்தையே வெளிப்படவில்லை, அப்படி வந்தாலும் கூட அது ஒரு தர்மம். இப்படியெல்லாம் பல கலாச்சாரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இந்த மார்க்கத்திலே கல்வியை பெற்றுக் கொடுப்பது, மருத்துவ உதவியை செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, இதெல்லாம் அடிப்படையான ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறது. இதிலிருந்து யாராவது மாறுபட்டு இருக்கிறோமா?
இன்று எத்தனை சங்கங்கள், எத்தனை இயக்கங்கள், ஏன் இப்பொழுது துபையில் இருக்கக்கூடிய இந்த சுன்னத்துல் ஜமாத் இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனை உதவிகள். இதெல்லாம் எதை கொண்டது? இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் உள்ளது. அதை இங்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. நாம் அதை மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இஸ்லாம் பரவிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் பரவுவதற்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடியுங்கள். யாராவது போய் மார்க்கத்தை சொல்லி வாங்க கூட்டாங்களா? பல இன்று வளர்ந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள் எண்ணிக்கை கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? 2 நாட்களுக்கு முன்னால் அதிபர் ஒபாமாவுடைய மகள் பட்டமளிப்பு விழா, அதில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை காட்டிலும் சிறந்த ஒன்றை நீங்கள் வழங்க முடியாது. அந்த வார்த்தை தான் எங்களுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய அந்த கிரீடத்திலே பொறிக்கப்பட்டிருந்தது. இஸ்லாம் எங்கு நுழைகிறது? நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டு நுழைகிறது. வளர்ந்து விட்ட மேற்கத்திய நாடுகள் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் இன்று இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இன்றும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று உலகளாவிய அந்த செய்தி போடுகின்ற பொழுது இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம், இது இஸ்லாம் கூறும் கலாச்சாரம் என்று வருகின்ற பொழுது அதை கொண்டுதான் இஸ்லாம் வாழ்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொகுத்து தந்த அந்த கலாச்சாரம் ஒன்றும் இன்றும் வீழவில்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமம் வரையும் அதை தாண்டியும் அது வாழும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இப்ப இதெல்லாம் மறைக்கப்படுது, மறுக்கப்படுது, அதை நாம ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்ப நீங்க ஒரு கோர்ட்ல நமக்கு தமிழ்நாட்டிலோ மற்ற இடங்களில் எடுத்துக்கொள்வோம், ஒரு தலாக்கினுடைய பிரச்சனை வருகிறது, கோர்ட்டுக்கு செல்கிறது, அல்லது மற்ற பிரச்சனைகள் வருகிறது, அது கோர்ட்டுக்கு செல்கிறது. ஆனால் அந்த நீதிபதியுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? இது இஸ்லாமிய கலாச்சாரம், இதில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப எங்கே அது வந்து நிற்கிறது? இது இஸ்லாத்திற்கென்று ஒரு சரியாத்த சட்டம் இருக்கிறது. இஸ்லாத்திற்கு இன்று அது ஒப்புக்கொள்ளப்பட்ட நடைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே. அப்ப அதற்கென்று ஒரு தீர்மானம் போடப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறது, சரியாத்து சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பிற மதத்தினர்கள் கூட சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட அதில் நாங்கள் தலையிட முடியாது, அது அவர்களுடைய கலாச்சாரம். அப்ப கலாச்சாரம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிற மதத்தவர்கள் கூட அதை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்மிடத்துல வஃபாத்தாகிவிட்ட மரணித்து விட்டவர்களுடைய வீட்டுக்கு போகிறோம். அங்கே அவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கான உணவுகளை சமைத்துக் கொடுப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறை. இன்றும் அந்த கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது. இவர்கள் இங்கே ஒன்றை குறிப்பிட முடியும், குறிப்பிடலாம். பாருங்கள், நம்முடைய கொள்கைகள் எல்லாம் எப்படி சிதைந்து விட்டது, எப்படியெல்லாம் விவாதத்துக்கள் மாற்றப்பட்டு விட்டது என்று பேசலாம். நடுவர்களே, அவை குறிப்பில் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை இங்கே பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அதை யார் தோற்றுவித்தாரோ அவரை நாம் அவிசுவாசி என்று சொல்லிவிட்டோம். இங்கே தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரம், இங்கே தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரம். எனவே வெளியே போனவர்கள், வெளியே போனவரை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவருடைய கருத்துக்கள் இங்கே எடுத்துக் கொள்ளப்படக்கூடாது. ஏனென்றால் இது இஸ்லாமிய கலாச்சாரம். இஸ்லாத்தில் உள்ளவர்கள் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோம். எனவே அதை அவை குறிப்பில் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய ஊரினுடைய பள்ளிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தலாக் பிரச்சனைகள், நமக்குள்ளால் ஒரு சூகமான முடிவு, பள்ளிகளுடைய ஜமாத்துக்கள், ஜமாத்தினுடைய ஒற்றுமைகள், இவையெல்லாம் பேணப்பட்டது எதன் அடிப்படையிலே? இஸ்லாத்திற்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இன்றும் நம்முடைய பள்ளிகளில், ஜமாத்துக்களில் அது பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பள்ளியில, ஒரு கிராமத்துல ஜும்மா முடியுது, ஒரு ஆள் எழுது நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். நான் ஊரை குறிப்பிட விரும்பவில்லை. இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். இமாம் துவா ஓதினார்கள். ஜும்மா முடிந்து விட்டது. இமாம் எழுந்தார்கள், முத்தவல்லி வந்தார்கள். யார் சலாம் சொன்னது? அந்த நபரை வாருங்கள், இங்கே என்ன சலாம் சொன்னீர்கள்? இல்ல 23ஆம் தேதி தம்பிக்கு கல்யாணம் வைத்திருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் வர வேண்டும், ஜமாத்துக்கு சொல்ல வேண்டியது, அதுக்காகத்தான் சொன்னேன். முத்தவல்லி உடனே கணக்காளரை கூப்பிட்டார். அவருடைய புத்தகத்தை எடுத்து பாருங்கள், ஏதாவது பாக்கி இருக்கிறதா, கொடுக்க வேண்டியது இருக்கிறதா? அவர் சொன்னார், இவருடைய மகன் ஒரு நாள் குடித்து விட்டு தெருவிலை நின்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார், போதை அறிந்திருக்கிறார், எனவே அவருக்கு நாம் ஃபைன் போட்டு இருக்கிறோம், அந்த ஃபைனை கட்ட வேண்டும். முத்தவல்லி சொன்னார், ஃபைன் மட்டும் கட்டுவதல்ல, அவர் எழுதி தர வேண்டும், இனி அந்த போதையில் நான் ஈடுபட மாட்டேன் என்று. உடனே அறிவியுங்கள். இந்த தகவல் அங்கே பரிமாறப்பட்ட போது முத்தவல்லி கடைசியாக சொன்ன செய்தி, இந்த ஜமாத்துக்கு நாங்கள் அறிவிப்போம், அவர் கடிதம் எழுதி தந்தார், அபராதத்தை கட்டினார் என்று சொல்லப்பட்டால் தான் நீங்கள் எல்லோரும் கல்யாணத்திற்கு செல்ல வேண்டும். இது ஜமாத்துடைய கட்டுப்பாடு. இந்த கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறதா இல்லையா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை கட்டமைத்து தந்தார்களே, அந்த ஊருக்கெல்லாம் இவங்க அநேகமா போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்கிறது. அந்த கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே கலாச்சாரம் கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்வதை குறித்து மிக அழகாக நமக்கு சொன்னார்கள். அண்மையிலே வெள்ளத்திலே சென்னை மாநகரத்திலே ஏற்பட்ட துயரங்கள், நாம் மொழியை பார்த்தோமா, இனத்தை பார்த்தோமா, மதத்தை பார்த்தோமா, எல்லாவற்றையும் கடந்து இஸ்லாமியன் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நிச்சயமாக முதலில் அவன் ரத்தத்தில் ஓடுவது அவனுடைய கலாச்சாரத்தில் உள்ளது உதவி செய்யும் பண்பு. யாராவது மறுக்க முடியுமா? உதவி செஞ்சவங்களே இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அப்ப கிடையாது, அவங்க மாறி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி கூட எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஆதாரப்பூர்வமாக நடைபெற்ற விஷயம். யாராவது சென்னையில் இருந்தவர்களுக்கு தெரியும், போய் உதவி செய்யும் பொழுது உன் பேர் என்ன? ராமசாமியா, நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னமா? நீ உருது பேசுறவனா? நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னமா? மொழியை கடந்த இனத்தை, அது ரத்தத்தில் உள்ளது, நம் கலாச்சாரத்தில் உள்ளது. நம்முடைய கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனோ, மொழியை சார்ந்தவனோ, அந்த இன பேதங்கள் இன்றி அவனுக்கு நாம் உதவி செய்ய ஓடுகிறோமே, இது நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம். கடைசியில் தீர்ப்பு என்ன வந்தது? சில டி-ஷர்ட் போட்டு விளம்பரம் அது நடந்துச்சு, அதை நம்ம பேச தேவையில்லை. நாம சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னா, அந்த உதவிகள் நடந்த போது வெளிப்பாடு எப்படி வந்தது மக்களிடத்திலே? அந்த பாய்மார்கள் இல்லைன்னு சொன்னா நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு உணவுக்கு கூட வழி இல்லாம இருந்தோம். அப்ப ஓடி சென்ற அந்த சகோதரர்கள், நாம் இஸ்லாத்திற்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஜும்மா பள்ளி ஒரு ஊரிலே எதிர்த்தாப்புல ஒரு ஃபேக்டரி தீப்பிடித்து எரிகிறது. மக்கள் எல்லாம் மலரடித்து ஓடுகிறார்கள். இங்கே பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லப்பட்டால் முஸ்லிம்கள் எல்லாம் ஜும்மாவுடைய தொழுகை எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும், அதை நோக்கி உள்ளே வர வேண்டும். ஆனால் தொழுகையினுடைய வக்து, அதையும் தாண்டி மக்கள் எல்லாம் ஓடோடி சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியிலே வந்து காப்பாற்றி அந்த தீயை அணைத்து மிகப்பெரிய உதவியை செய்து முடிக்கிறார்கள். தொழுகை முடிந்து விட்டது. உடனே நிறுவனங்களுக்கு என்ன வேலை இருக்கு? மைக்கி நின்றுட்டாங்க. என்ன, நீங்க முக்கியமான தொழுகை ஜும்மா, அதுக்கு போகாம அந்த தொழுகையை விட்டுட்டு நீங்க உதவி செய்யறதுக்கு போயிட்டீங்களே. அப்ப அதுல ஒரு சகோதரர், நம்முடைய சகோதரர் சொன்னார், இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். அல்லாஹ் இந்த தொழுகையை விரும்புவதை விட அந்த உதவியை விரும்புகிறான், அந்த உயிரை பாதுகாப்பதை விரும்புகிறான். அப்ப இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவர்களா நல்ல பண்பை உடையவர்கள், அவர்களா நல்ல அன்பை உடையவர்கள், அவர்களா உதவி செய்யும் மனப்பான்மையை உடையவர்கள். அப்ப இதெல்லாம் இங்கே நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் உள்ள செய்திகள். அப்ப அதையெல்லாம் மறந்துவிட்டு இங்கே வந்து பேசுவதற்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இடம் மாறி உட்கார்ந்து இருக்கிறார்கள். இருந்தாலும் சமாளிப்பார்கள். என்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த அறிவியலும் விஞ்ஞானமும் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது? இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இருந்தது அப்பாற்பட்டு போய்விட்டதா? நம்மிடத்தில் இஸ்லாத்திற்கு முன்னால் ஒரு கலாச்சாரம் வருகிறது, இஸ்லாத்துக்கு முன்னால் ஒரு விஞ்ஞானம் வருகிறது, ஒரு அறிவியல் வருகிறது. நாம் நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பில்லை, இது ஷரியத்துக்கு உட்பட்டதில்லை என்றால் தூக்கி வீசி விடுகிறோம். அதை நாம் எடுத்துக் கொள்வதில்லை. உலகமே எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னமோ குழந்தைகளை தயாரிக்கிறதுல அந்த டியூப் மூலமா இந்த டியூப் மூலமா மார்க்கம் என்ன சொன்னது? அது தடை, அது முடியாது. நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. உலகத்திலே வந்த விஞ்ஞானங்களை எந்த மதம் வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த மொழியை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அதற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. யார் யாரெல்லாம் எப்படி எல்லாமோ கண்டுபிடித்து விட்டான் என்பதற்காக இஸ்லாம் அதை எடுத்துக் கொள்ளாது. இன்றும் அந்த கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அது வீழவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கோ எஜுகேஷன் பார்க்கிறோம். இன்னைக்கு படிப்புன்னு முக்கியத்துவம், பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகளை படிக்கணும், பிள்ளைகளை படிக்கணும். அது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பரவாயில்லை. நம்முடைய மார்க்கம் அதை அங்கீகரிக்கவில்லை, நம்முடைய ஆளுமையில் அதை அங்கீகரிக்கவில்லை. எங்களை இஸ்லாமியத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களை இஸ்லாமியத்திற்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. அதிலிருந்து எந்த கோணத்திலும் நாங்கள் தூக்கி வீசிவிட்டு வெளியிலே வரமாட்டோம். நான் இங்கே பதிவு செய்வேன், ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தூதுவராக செல்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு தூதுவராக பாரசீகத்திற்கு செல்கிறார்கள். அவர்களை அரவணைத்து வரவழைத்து, ஒரு நாட்டினுடைய தூதுவர் அல்லவா, இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து அவர்களுக்காக விருந்து படைக்கப்படுகிறது. விருந்து படைக்கப்படுகிறது. பரிமாறுவதற்கு 10-15 ஆட்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அரசவையில் உள்ள தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். வந்த ஹுதைபத்துல் யமான் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு உணவுக்காக அமர்கிறார்கள். உணவை எடுத்து அப்படி சாப்பிடுகின்ற பொழுது அந்த பருக்கைகள் கீழே விழுந்து விடுகிறது. கீழே விழுந்த பருக்கை எடுத்து அப்படியே துடைத்தார்கள், தண்ணியை வைத்து கழுவினார்கள், மீண்டும் சாப்பிட்டார்கள். பக்கத்தில் இருந்தே சொன்னாங்க, உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய விருந்து, எவ்வளவு இருக்குது, நீங்க கீழே விழுந்தது புறக்கி சாப்பிடுறீங்க, பரிமாணத்துக்கு கூட ஆள் இருக்கிறாங்க. ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இல்லை இல்லை, இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள்
இந்த மூடர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்பதற்காக என் நபியினுடைய சுன்னத்தை நான் விட முடியுமா என்று கேட்டாங்க. இன்னைக்கு என்னடா கரண்டியால சாப்பிடுறதா ஸ்டைல். ஆனா கலாச்சாரம் வாழ்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலாச்சாரத்தை வாழ்ந்து காட்டினார்கள். எங்கே நாம் சென்றாலும் ஈமானோடு இருக்கிறோம், கையை வைத்துதான் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு நாம் போகவில்லை. எனவே இஸ்லாம் என்று சொன்னால், அந்த கலாச்சாரம் என்று சொன்னால், அது ஒன்றும் யாரோ தயாரித்ததல்ல, அல்லாஹ் வழங்கியது, ரசூல் எழுதியது. அதை யாராலும் மாற்ற முடியாது, வீழ்த்த முடியாது. எனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து தான் சொன்னார்கள், கதுகான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அவர்களுடைய அந்த வழிமுறையில் தான் அந்த கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, கடைசியாக நான் ஒரு செய்தியை சொல்வேன். நமக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு சீர்திருத்தவாதி வந்தார்கள். எனவே இஸ்லாம் உயர்வது எதை கொண்டு சொன்னால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொண்டுதான். எனவே குறிப்பாக நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், முமாக்கான முஃமினின் வலா முஃமினத்தின் இதா தலல்லாஹு ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹு ஸியரா. நடுவில் பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் மனிதர்களுக்கு இது குர்ஆன் ஆயத். அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு செய்த ஒரு செய்தி. அதனால அதை மறுத்து பேசுவதற்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதோட முடியுது. அதனால நானும் அபுதாபியிலிருந்து வந்திருக்கிறேன். அதையும் நடுவர் அவர்கள் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்று நான் என்னுடைய முதல் சுற்றை இந்த நிறைவாகவே முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாதுகாப்பா 2 பேர் சேர்ந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதமான முறையிலே இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை அள்ளி வைத்தார்கள். தொட்டதே ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம். இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. மேலை நாடுகளில் ஜெர்மன்ல அவ்வளவு வேகமா பெண்கள் 70% இஸ்லாத்தின் பக்கம் நுழைகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது வீழ்ந்து சின்னக்க கீழே இல்லைங்க போகணும், வளரக்கூடாதுல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு சட்டங்களுக்குள்ள நுழைஞ்சு கடைசியில நம்மையும் வந்து குமாரசாமி மாதிரி இருந்துடாதீங்கன்னு சொல்லி, இல்லையா, அன்பா சொன்னாங்களா மிரட்டி சொன்னாங்களா அது ஒண்ணும் தெரியாது. அவன் அன்புக்குரியவர்களே ரொம்ப அழகாக பேசினார்கள். அதற்கு பதில் கொடுப்பதற்காக வேண்டி, அவர்களின் அணுவில் வலு சேர்த்து பேசுவதற்காக வேண்டி, இஸ்லாமிய கலாச்சாரம் வீழ்கிறதே, வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பேசுவதற்கு சொல்லின் செல்வர் சையத் அபு சாலிஹ் பிலாலி வருகிறார்கள். வாருங்கள், உங்களுடைய அழகிய கருத்துக்களை தாருங்கள். قال عز وجل في شأن حبيبه دعني وتكرمه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا وبارك وسلم عليه. எந்த ஒரு தகவலையும் ஒரு செய்தியையும் அது சொல்லப்படும் விதத்தில் தான் அது அதிகமான மக்களை வேகமாக சென்றடைகிறது. கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த ஒரு தகவலையும் செய்தியையும் அது சொல்லப்படும் விதத்தில் தான் வேகமாகவும் அழுத்தமாகவும் சென்றடைகிறது என்கிற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் இந்த சபையை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காக்கா கபூர் காக்கா அவர்களுக்கு எனது சலாமினையும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது சலாமினையும் கூறிக்கொண்டு நேரடியாக தலைப்பு கொடுத்தார். அவங்க சொன்னாங்க பாருங்க, அதாவது இஸ்லாம் வாழ்கிறது, ஓகே, வீழ்கிறதுன்னு சொல்றதுல தப்பு. என்ன காரணம்னா அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்படுத்தின ஒரு மார்க்கத்தை வீழ்றதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று வந்து இந்தியா தோத்துருச்சுன்னு நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க என்ன விளங்குவீங்கன்னா, இந்தியா ஏதோ ஒரு அணியோடு விளையாடி இந்தியா 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 ஏதோ இந்தியா தோத்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்தியாவில் 110 கோடி 120 கோடி மக்களுமே தோத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த இந்தியா சார்பாக விளையாடியவர்கள் தோற்றார்கள், அதனால் இந்தியா தோற்றது என்கிறோம். அவங்க தலைப்பை எப்படி சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் இருப்பதினால் இதை வீழ்கிறது என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க.
எப்படி இஸ்லாமியர்களால் இங்கு வீழ்ச்சி அடைகிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இஸ்லாத்தை ஏற்படுத்தி தோற்றி தந்தவர்களால் வீழ்ச்சி இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த தலைப்பில் இருந்து வெளியே சென்று அவர்கள் தனக்கு தேவையான ஆதாரத்தை இழுத்து வருவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி தெரியுமா, அவங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த சென்னையில மழை வெள்ளம் வந்துருச்சு, எல்லாருக்கும் நம்ம உதவி செஞ்சோமா இல்லையா? அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த தீ விபத்து மண்டபத்துல, அப்போ ஒரு முஸ்லிம்கள்லாம் போய் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனித நேயத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. மனித நேயம் என்பது சட்டத்தை உடைத்து நடக்கும், கலாச்சாரம் சட்டத்தை பேணி நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா, கலாச்சாரம் என்பது சட்டத்தை பின்பற்றி நடப்பதால் தான் அதற்கு தனி சட்ட அங்கீகாரத்தை ஒவ்வொரு நாடும் வழங்குகிறது. நீ முஸ்லீம் இப்படி நடந்து கொள்ளலாம் என்று நம்ம இஸ்லாமியர்கள் இந்தியாவில் தனியா சட்டம் வாங்கியிருக்கோமா இல்லையா? இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம். ஆனா மனித நேயம் என்பது எல்லா மனிதனையும் அவனுடைய கலாச்சாரத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு அனுமதி தான் மனித நேயம். அப்ப அவர் தொழுவணுங்கிறது கட்டாய கடமை, அதிலிருந்து வெளியே வரணுங்கிறது மனிதநேயம். தலைப்பிலிருந்து வெளியே சென்று விட்டு தனக்கு இது கலாச்சாரம் என்று சொல்கிறார், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம், அவர் மனிதநேயம். அந்த மண்டபத்துல உதவி செஞ்சது, எரிஞ்ச மண்டபத்துல உதவி செஞ்சது, வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க உதவி செஞ்சதெல்லாம் மனிதநேயம். இதற்கு கூட செய்யாவிட்டால் அவன் மனிதனாகவே பிறக்க தகுதி இல்லாதவன். அதற்கு பிறகு முஸ்லிம் என்பதை பற்றி பேசலாம். இப்போ தலாக்குடைய இந்த தலைப்பிலேயே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்கிறது. இஸ்லாம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்கிற தலைப்பு. எப்படின்னா, ஒரு ஆள் குமார் என பொதுவான பெயரை பயன்படுத்துகிறேன். குமார் ஆண்மை உள்ளவரா ஆண்மை இல்லாதவரா என்று விவாதம் வைத்தா குமார் சந்தோஷப்படுவாரா? என்ன காரணம்னா, ஏதோ கோளாறு இருக்கிறது, குமாருடைய விஷயத்துல குமாருடைய ஆரோக்கியத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது அப்படிதான் நம்ம விளங்குவோம். அப்ப இதுல இருந்தே தெரிகிறது வீழ்கிறது என்று. ஆக அதாவது நேரான ஒரு வாக்கியத்தில் எதிர்மறையான ஒரு சொல் இடம்பெற்றால், நல்லா கவனிச்சுக்கங்க, நேர்மறையான ஒரு வாக்கியத்தில் எதிர்மறையான ஒரு சொல் இடம்பெற்றால் அதன் நேர்மையில் சந்தேகம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இஸ்லாம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்றால், இஸ்லாமியர்களின் நடவடிக்கையின் காரணமாக அங்கு ஏதோ கோளாறு நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் அது வீழ்கிறது என்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். தலைப்புக்குள்ள இவ்வளவு இருக்கா? அடுத்தது, கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கம் இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் வெவ்வேறு வார்த்தைகள் என்றாலும் இவை அனைத்தும் தனக்கான தனி அடையாளத்தையும் முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது. ஆழமான ஆய்வும் அறிவார்ந்த அனுபவம் நிறைந்த ஒரு அறிக்கை தான் முழுமை பெறும், அதுதான் சபையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நமது நடுவர் ஹசரத் பெருந்தகை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் இங்கு இருப்பவர்களை பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு அனுபவம் கலந்திருக்கிறது. அங்கு இருப்பவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அனுபவம் என்றால் என்ன, அனுபவம் என்றால் என்ன என்று கேட்கத்தான் தோணும். ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம சொல்றது, என்னுடைய கருத்தை வைத்து நாம் எனது தலைப்பிற்கு வலு சேர்க்கவில்லை. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி மா யுஃப்தஹு அலைக்கும் மின் ஸஹரத்தி துனு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கேட்டுக்கங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், இந்த உலகம் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும், அதுல நீங்க மயங்கிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னங்க செல்வ செழிப்பெல்லாம் சேர்ந்து வர்றது ஒரு அழிவா? ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, செல்வங்கள் சேர்ப்பதெல்லாம் ஒரு அழிவா? அவ ஏத்தியல் கைர் பிஷர், எங்க நல்லது சேர்க்கறதுனால ஷர் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு தேவையான வார்த்தை மிம்பாதி என்றார்கள். எனக்கு பிறகு ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் கலாச்சார சீரழிவு நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்து விட்டதால் நடுவர் அவர்கள் இதனை கவனத்தில் கொள்ளலாம். பழக்க வழக்கத்தில் மாறுபாடு, இதற்கு ஆதாரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எங்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, வயிறு நிறைய சாப்பிடுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு. கலாச்சாரம் சீரழிந்துச்சா இல்லையா? இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன? ஒரு கவளம் உணவு, அப்புறம் நீர், அப்புறம் வெறுவயிறு. எத்தனை பேர் எப்படி நம்ம இருக்கிறோம், இதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எப்படி வச்சிருக்கிறோம்? பள்ளிவாசலை பற்றி ஹசரத் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இப்படி போறார், இவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க. இவர் சொன்னா மக்கள்லாம் கேட்பாங்க, இவர் பொண்ணு கேட்டா உடனே பொண்ணு கொடுப்பாங்க,
இவர் பரிந்துரை செஞ்சால், இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணா இவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். பெரியதொரு மனிதர் அப்படி சபையை கடந்து போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவரை பார்த்து என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க. இவர் சொன்னா யார், இவருடைய பரிந்துரை யாரும் கேட்க மாட்டாங்க, இவருக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, இவருடைய சொல்லை, அதாவது இவர் ஏதாவது பேசினான்னா மக்கள்லாம் யாரும் உட்கார்ந்து கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. முந்தியவர் பணக்காரர், பிந்தியவர் ஏழை. ஹஸரத் பள்ளிவாசலை பற்றி சொன்னார்கள். பள்ளிவாசல்ல தகுதி வாய்ந்த தலைவர்கள் எத்தனை பள்ளிவாசல்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது என்பதை நாம் உங்களது கவனத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். எத்தனை பள்ளிவாசல்ங்க தகுதி வாய்ந்த தலைவர் இருக்கிறார், அவர் ஏழையாக இருக்கிறார். எதை அடிப்படையா வச்சு தலைவையை தேர்ந்தெடுக்கிறோம்? முத்தவல்லி பள்ளியாசல் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, தலாக்குடைய சட்டத்தையும் சொல்லுகிறார்கள். அங்கு ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அங்கு இஸ்லாமிய கலாச்சாரம் நமக்கு பாதுகாப்பை தரவில்லை, இந்திய சட்டம் நமக்கு பாதுகாப்பு தரப்பை ஏதோ கொஞ்சம் மிஞ்சி கிடக்குது. ஜமாத்தோடு ஒருங்கிணைத்துதான் ஜனாசாம், ஜமாத்தோடு ஒருங்கித்தான் நிக்காஹ் பதிவும், அதனோடு தொடர்ந்து தலாக்கும் ஏற்படுகிறது என்பது இந்திய சட்டம் தந்த பாதுகாப்பு. இதற்கு மேலும் ஒரு வலிச்சேர்ப்பாக ஒன்றை சொல்கிறேன். 498A, அதாவது இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட் சட்டத்தின் அடிப்படையில் 498A இந்த சட்டப்பிரிவு பெண்கள் தவறாக சட்டங்களை பயன்படுத்தி, அவர்களுக்கு சாதகமான சட்டங்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் விவாகரத்து பெறுகிறார்கள் என்பதை ஒருவர் ஆய்வு செய்து ஒரு இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறார். 498A.org. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போய் பாருங்க, www.498A.org. இந்த இணையதளத்துல எத்தனை பேர் தேவையில்லாம சின்ன சின்ன காரணங்களுக்காக தலா கேட்கிறாங்க தெரியுமா? வேலைக்காக அல்ல, ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்காக வெளிநாட்டு போனாராம், கூட கூட்டிட்டு போகல என்பதற்காக தலா. கேட்பவர் முஸ்லிம் என்பதை அந்த இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஜமாத்தோடைய அமைப்பு இருப்பதால், நமக்கெல்லாம் ஒரு கலாச்சாரம் இருப்பதால் அவர் சொன்னார்களே, இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், தீமைகள் அதிகமா நான் வர்றதை நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஹல் பஅத ஹாதல் கைரி மின் ஷர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் ஒரு ஜாஹிலியா, ஒரு மடமையான காலத்தில் இருந்தோம், இப்பொழுது இஸ்லாத்திற்கு தெளிவான காலத்தை பெற்றுவிட்டோம், இதற்கு பிறகும் எங்களுக்கு ஏதாவது தீமை வருமா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம் என்கிறார்கள். அந்த பதிலை கவனிங்கள். ஃபஹல் பஅத ஹாதல் கைரி, நாங்கள் நேரான வழியில வந்துட்டோம்ல, இதுக்கு பிறகு எங்களுக்கு தீமை ஏற்படுமா? ஆம் என்றார்கள். ஆம் என்றால் என்ன? இஸ்லாமா தீமை தருகிறது? இஸ்லாம் தரவில்லை, நீங்கள் வாழும் முறை உங்களுக்கு தீமையை தருகிறது. எனவே இஸ்லாமியர்களின் வாழ்வியல் முறை கலாச்சாரத்தை சீரழிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னாடி ஒரு காலம் வரும், தலைவர்கள் அடித்துக் கொள்வார்கள், தகுதியற்ற தலைவர்கள் பதவிக்கு வருவார்கள், இவர்கள் வாளை தூக்குவார்கள், காலையில் முஸ்லிமாக இருப்பவன் மாலையில் காஃபிராகி விடுவான் என்று எத்தனையோ இருக்கிறது. இதுவெல்லாம் எதை சொல்கிறது? இஸ்லாம் நிலையான மார்க்கம், சந்தேகமில்லை. ஆனால் அதை பின்பற்றும் இஸ்லாமியர்களிடையே அது இல்லை என்பதைத்தானே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், பயங்கரமா ஒருத்தருக்கு கோபம் வரும். அந்த நேரத்துல ஒருத்தர் பொறுமையா இருந்தார் வைங்களேன், அவருக்கு அஜ்ரு 50 ரஜுல். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருக்கு 50 மனிதர்களுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி ஒரு காலம் வரும், அங்க ஏதாவது சண்டை சச்சரவுகளா நடக்கும். அந்த காலம்லாம் வந்துருச்சே இல்லையா? இப்ப எல்லாரும் பின்னாடி வரும், அவங்களுக்கு காலம் வரும் பார்த்துருக்க போறாங்க. ஆமா, பின்னாடி வரும், இதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம போக முடியாது, இதுக்கு பின்னாடி கபர் தான் இருக்கிறது. அப்போ 50 மனிதர்களுடைய நன்மை கூலி கிடைக்கும் சொன்னாங்க. சரி, சஹாபாக்கள் சும்மா அவங்க என்ன செஞ்சாங்க, மறுபடியும் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் அஜ்ரு 50 ரஜுலம் மின்னா அவ் மின்ஹும் அப்படின்னாங்க. அங்கேயே கலாச்சாரம் சீரழிகிறது. அவங்க கேள்விதான் இங்க நமக்கு நோக்கம். மின்னா அவ் மின்ஹும், எங்கள் 50 பேர் இருக்காங்கல்ல, அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்குமா? அவங்க காலத்துல ஒரு 50 பேர் இருக்காங்களா, 2016 ஒரு 50 பேர் இருப்பாங்கல்ல, அந்த நன்மை கிடைக்குமான்னாங்க. எதிரணிக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்குமான்னு கேட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவர்கள் காலத்தில் உள்ள 50 நபர்களுக்கு கிடைக்கும் நன்மை வேறு, 2016 இருக்கும் மனிதர்களுக்கு கிடைக்கும் நன்மை வேறு. நன்மை ஏன் குறைந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய நன்மை தான் கிடைக்கும். 2016 ஒரு 50 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லல? யாருக்குமே நன்மை இல்லை என்பதால். அதனால அவங்களெல்லாம் சொன்னா அவருக்கு நன்மை கொடுத்ததா, அதனால உங்க நன்மையை தருகிறேன் என்றால் இறுதியிலிருந்தே புரிகிறது 2014 இருக்கவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் உலகத்தை எதுக்கு பயன்படுத்துறோம்? லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாகும் மன் அமர பி ஸதகா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்க துருவி பேசிக் கொண்டிருப்பதெல்லாம், ஆராய்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கெல்லாம் என்ன வேணும்? ஒண்ணு நல்ல விஷயத்தை பேசணும், இல்லைன்னா 2 கூட்டத்துக்கு இடையில சமாதானம் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சில கட்டுப்பாடு விதிக்கிறான். நம்ம ஒருவரோட ரகசியமா பேசுறோம், அதுதான் என்னது? சாட்டிங்.
முதல்ல ஜிடாக், ஜிமெயில் சாட்டிங்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வாட்ஸ்அப் வருது. இதை எத்தனை பேர் நன்மைக்காக பயன்படுத்துகிறோம்? தேவையில்லாத தகவல்களை, ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களை, அதாவது ஃபேப்ரிகேட்டட், உருவாக்கப்பட்ட தவறான தகவலை பரப்புறதுக்கு தானே பயன்படுத்திட்டோம். நிறைய தடவை கபர்ஸ்தானுக்கு போயிட்டாரு. அடுத்தது டிஜிட்டல் உலகம் எப்படி நம்மளை ஆட்கொண்டிருக்குன்னா, நாம முஸ்லிமா இருக்கதை விட்டு ஒரு டிஜிட்டல் நம்மதை இஸ்லாத்தை ஞாபகம் காட்டும் அளவுக்கு நம்ம அதை வச்சிருக்கிறோம். பள்ளிவாசல்ல வீட்டில் வந்து குரான் ஓதணும். எத்தனை வீட்டில் குரான் ஓடுது? ஆனால் குரானுடைய கிராத் ஓடுது. வாகனத்தை தொடங்கிய உடனேயே என்ன செய்யணும்? வாகனத்தை தொடங்கிய உடனேயே சுப்ஹானல்லதி சக்கரான துவா ஓதணும். ஆனால் நம்ம ஓதுறோம் அதை தொடங்கிய உடனே, அதை ஸ்டார்ட் பண்ண உடனே அது ஓதுது. இப்படி எல்லாம் நாம அமல் செய்வதில்லை, அந்த அமல் செய்வதை அதன் பொறுப்பில் விட்டுவிட்டோம். இதிலிருந்தே தெரிகிறது இஸ்லாமியர்கள் தங்களுக்கான கலாச்சாரத்தை இழந்து நிற்கிறார்கள், இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கருத்து அங்கெல்லாம் வளருகிறது, மற்ற நாடுகள்லாம் வளருகிறது. ஆனா அப்ப எப்படி நீங்க கலாச்சாரம் வீழ்கிறதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, வளர்கிறதே அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்தா வளர்ந்தார்கள், இஸ்லாமியர்களை பார்த்தா இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். இதுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களும் வீழ்ந்துடுறாங்கல்ல. இஸ்லாமியர்களை பார்த்து அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் என்கிற சூழல் கிடையாது. ஏன்னா அவர்கள் இஸ்லாத்தை பார்த்து வந்தார்கள், இஸ்லாமியர்களை பார்த்து வரவில்லை. முந்தைய காலம் இருந்தது, இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாம் பரவியது. அதனால்தான் வலிமார்கள் எல்லாம் இந்தியா போன்ற நாடுகளில் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அவர்களுக்கு தகவல் போய் சேர்கிறது, அந்த தகவலை பார்த்து, அந்த தகவலில் உள்ள உண்மை தன்மையை பார்த்து தான் இஸ்லாத்தை ஏற்கிறார்களே ஒழிய இஸ்லாமியர்களின் நடவடிக்கையை பார்த்து அல்ல. இப்படி பல்வேறு காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக வாழ்கிறது என்பதற்கு கொள்கையை அவர்கள் சேர்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். கொள்கையை சேர்க்கக்கூடாது, அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும் என்று. கொள்கையை பேணி காக்காவிட்டால் அது எப்படி ஒரு முழுமையான கலாச்சாரமாக இருக்க முடியும்? ஒரு 20 பேர் இருக்கிறோம், ஒரு 5 பேர் வெளியே போயிட்டாங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க, நீங்க 15 பேருங்கிறாங்க. இப்ப இந்த 15 பேர் நாங்க ஒரு சங்கம் வச்சிருக்கிறோம், நாங்க வெற்றிகரமா செயல்படுறோம் எப்படி சொல்ல முடியும்? ஏங்க உங்கள இருந்து ஒரு 5 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்களங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு என்னங்க செஞ்சீங்க என்பதே முதல் கேள்வியாக இருக்கும். உள்ளுக்குள்ள தானே வெடிக்கும். ஒற்றுமையின் அடிப்படையில் சங்க மீட்டிங்ல வெடிக்குமா இல்லையா? அவங்க ஏன் 5 பேர் வெளியே போனாங்கன்னு. அதனால வெளியே போனவங்களை பத்தி பேச வேண்டாம், வெளியே ஏன் போனாங்க என்பதை பற்றி பேசுவோமே. அதனாலதான் கலாச்சாரம் வீழ்ந்திருக்குது. வெளியே அவங்க போனாங்கல்ல, அவங்க இஸ்லாத்தை விட்டு வழி தவறி விட்டு, அதாவது வஹாபியா போயிட்டாங்கன்னு சொல்றோமே, ஏன் போனாங்க? கலாச்சாரம் இங்கு வீழ்ந்ததால் வெளியே போனாங்க. அதனால நம்ம அவங்கள பத்தி பேசல, நாம இருந்தால் அவர்கள் ஏன் வெளியே போயிருப்பார்கள் என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி பல தகவல்களை சொல்லி இருக்கிறேன். நடுவர் அவர்கள் நடுநிலையை பேணி தீர்ப்பளிப்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தவனால் அல்ஹம்துலில்லாஹ். மழை சாரல் என்ன சரசரன்னு கொட்டி இருக்கிறார். என்னங்க இஸ்லாத்தை பத்தியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அதுல உள்ளவங்களை பாருங்களேன், ஒரு ஆள் உருப்படியா இருக்கா கேட்கிறார். எல்லாம் பேஸ்புக்கு அது இது என்ன நல்லதுக்கா பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு வாரினார். அந்த காலத்துல பேஸ்புக் வராத காலத்திலேயே நம்மால் நல்லதுக்கா பயன்படுத்தினா ஒரு வீட்டுக்கு லெட்டர் போட்டான். நம்மால் இளைஞன் அல்வான் லெட்டர் போட்டான். அவங்க குடும்பத்தாரெல்லாம் படிக்கிறாங்க, எவனோ ஒரு கிறுக்கி அல்வான் லெட்டர் போட்டிருக்கிறான். ஆனா அந்த வீட்டு பொண்ணுக்கு தான் தெரியும் அல்லும் பகலும். அல்லுன்னாக்க இரவுன்னு அர்த்தம், ராத்திரி வான் கூப்பிடுறான் அல்வா. அதுக்கு அவ பதில் எழுதுற குலோப் ஜான். இந்த வீட்டுக்கு வச்சு என்னடா குலோப் ஜான் மட்டும் லெட்டர் வந்து இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குதே. குலோப்னா உலகம், அவளுக்கு தானே தெரியும். எழுதுனது அவனுக்கு தானே தெரியும். குலோப்னா உலகம், நீ கூப்பிட்டா எனக்கு உலகமே ஒரு ஜான். அந்த காலத்திலேயே இந்த வேலைலாம் நடந்திருக்கு. அது நம்மால சொல்லவே தேவையில்லை. ஷாஜகான் ஒரு ஆள் 200 கல்யாணம் பண்ணினான். அதனால இங்க இருக்க ஷாஜகான் அப்படி நினைச்சுக்க வேணாம், இவர் சூஃபி. அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இல்லையா? முத்திரத்தால் மோசடின்னா யாருன்னு பார்த்தாக்கா அங்க ஒரு முகமது அலிங்கிறான். இப்படி எல்லாம் பார்த்தா இஸ்லாமிய கலாச்சாரம் எங்கெங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது, எல்லாம் அடிமட்டத்தில போயிட்டு இருக்குது. வாழ்கிறதுன்னு பெருமை பேச முடியுமா அப்படின்னு கேட்டு உட்கார்ந்து இருக்கிறார். 2 அணியும் காரசாரமா போயிட்டு இருக்குது.
இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காது இல்லையா? அற்புதமான பேச்சாளர். இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறதே என்ற அணிக்கு பேச வருகிறார் முகமது அலி பிலாலி. வாருங்கள், உங்களுடைய அழகிய கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எந்த மேடைக்கு போனாலும் இந்த உதாரணம் நம்மளை பார்த்து சொல்வது உண்டு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு. அது குறைஞ்சபட்சமாவது ஒரு மிளகுன்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் கடுகோட பெருசா இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய கடுகுக்கு நம்ம கலருக்கு சொல்றாங்களா, நம்ம சைஸுக்கு சொல்றாங்களா, பண் சொல்றாங்களா, இதுவே ஒரு விவாதமா ஓடிட்டு இருக்கு. இங்க இந்த அற்புதமான இந்த சொல்லரங்கத்துல நிறைய குறிப்புகளை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற தேவை இல்லாத மாதிரி ஆகி போயிருச்சு. ஏன்னு கேட்டா, ஏன்னு சொன்னா எதிரணிகள் பேசின விஷயங்களே நிறைய நமக்கு கருத்துக்களை சொல்ற மாதிரி நிறைய அடுக்குனாங்க விஷயங்களை. ஹசரத் சொன்ன மாதிரி எதுக்குமே அவங்களுக்கு சாதகம் இல்லை. மனிதநேயம் பத்தி நம்ம ஹசரத் அவங்க சொன்னாங்க. மழையினால ஏற்பட்ட வெள்ளத்துல ஏற்பட்ட உதவிகளை பத்தி சொன்னாங்க. அது மனிதநேயம், அது இஸ்லாம் இல்லை அப்படின்னாங்க. அது மனித நேயத்தை இஸ்லாம் சொல்றதுனால நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஏன் ஃபாலோ பண்றோம்னா, அது மனித நேயம் என்பதை இஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது, ஃபாலோ பண்றோம். அதனாலதான் இஸ்லாமிய கலாச்சாரம் அங்க இருக்கு. பள்ளிவாசல்ல கூப்பிட்டு வந்து இந்துக்களை உட்கார வச்சு சோறு போட்டது மனித நேயமா, அது இஸ்லாமிய கலாச்சாரமா? இறை மறுப்பாளன் உங்களிடத்துல உதவி தேடி வந்து பாதுகாப்பு தேடி வந்தால் பாதுகாப்பு கொடுங்க, அவன் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொன்னதுனால செஞ்ச இஸ்லாமிய கலாச்சாரம் அங்க நிலைநாட்டப்பட்டது. அதே போல சொன்னாங்க, தலைப்புலயே ஒரு சந்தேகம் இருக்குல்ல அப்படின்னாங்க. வாழ்கிறதா வீழுகிறதான்னு சொன்ன உடனே என்ன விளங்கிருக்குன்னு கேட்டா, வீழுதுன்னு இருக்குல்ல, சந்தேகம் ஏற்படுதலைங்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை சந்தேகத்துக்காக சொல்றது கிடையாது, சந்தேகம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியே இருக்கு. ஹசரத் அவங்க சிறந்த பேச்சாளர், பேச்சில் தவறே வராதுங்கிறோம் அப்படின்னு நிறைய தவறு விடுறாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. தவறே வராது என்பதை சொல்லுவதற்கும் தவறு இல்லாமல் பேசுவார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம், மறைநிலையாக சொல்லுவான். குர்ஆன்ல நம்ம ஈமானுடைய பேச எடுத்துங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அப்படின்னா என்ன? நிறைய கடவுள் இருக்கு, அது அல்லாஹ் தான் பெஸ்ட் அப்படின்னு அர்த்தமா? கடவுளே இல்லை என்பதை சொல்லித்தான் இருப்பதை உறுதிப்படுத்துறோம். அப்ப சாதாரணமாக நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, இட்லியை விட எதையும் நான் சாப்பிடவில்லை என்று சொன்னா, அப்ப இட்லியோட எதையுமே சாப்பிடுறது உறுதிப்படுத்துறதுக்காக அது சொல்லப்பட்டது தவிர சந்தேகத்தை கிளப்புறதுக்காக இல்ல. அதே போல சொன்னாங்க, எங்களுக்கு அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் சின்ன ஆளுக்கு அனுபவம் இல்லைன்னாங்க. இந்த தலைப்பை கொடுக்கும் போது அவங்கள கூடி பேசி என்ன செஞ்சுட்டாங்க, நாங்க வீழ்கிறதுன்னு எடுத்து போனாங்க. நான் கேட்டேன், என்னங்க எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீங்க வீழ்கிறதுன்னு எடுத்துட்டீங்களா, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு பேச்சு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னாங்க. சரி போனா போது நாங்க விட்டுட்டோம். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள பெரியவங்களை யார் மதிக்கலையோ அவங்க நம்மை சார்ந்தவர்கள், லைசம் என்னன்னாங்க, நம்மை சார்ந்தவர்கள் இல்லைன்னாங்க. பெரியவங்களா கேட்கறாங்க, என்னோட பெரியவங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, ஹசரத்தோட பெரியா இருக்கிறவங்க கேட்கறாங்க. போனா போது விட்டுருவோம். அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். தலைப்பை நிர்ணயிக்கும் போதே கலாச்சாரத்தை நாங்க நிலைநாட்டிட்டோம். அதனால எங்க தலைப்புக்கு இந்த வாதம் கூட ஒத்துக்கொள்ளாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு காலம் வரும், நன்மை தீமையோடு நன்மை வருமா அப்படின்னு ஒரு புகாரியினுடைய ஹதீஸ சொன்னாங்க. அந்த ஹதீஸ முழுசா படிச்சிருந்தா தெரியும். அந்த ஹதீஸ்ல பின்னாடியே வருது, இன்னல் மால ஹல்ரத்துன் ஹுலுவத்துன், இந்த பொருள் எல்லாம் ரொம்ப இன்பமானது, இந்த பொருள் எல்லாம் செழிப்பானது. யார் இந்த ஃபனியாம சாஹிபுல் முஸ்லிமி இதா மா அஅதா மின்ஹு அல் மிஸ்கீன வல் யதீம வ இப்ன சபீல், இந்த பொருளை யார் ஏழைக்கும் அனாதைக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து செலவு செய்கிறார், அவன் உயர்ந்த முஸ்லிம் என்று பின்னாடியே வருது. வந்துட்டு பின்னாடி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயமான முறையில் யாவன் பொருள் எடுக்கிறானோ அவனுக்கு என்னென்ன தீங்குகள், அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல விளங்குறது விஷயம் என்னன்னா, ரெண்டு குரூப்புமே இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள முஸ்லிம்களும் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்துல நீங்க எடுத்துங்க, ஒரு பிரச்சனைன்னா உதவி செய்யறதுக்கு எவ்வளவு முஸ்லிம்கள் முன் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பாக்குறோமா இல்லையா? இந்த வெள்ள உதாரணம், இன்னும் ஏராளமான பிரச்சனைகள்ல முஸ்லிம்கள் உதவி செய்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தியை சொன்னாங்க, மக்களுக்கு மத்தியில குழப்பமான ஒரு காலம் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க ஹதீஸ்ல. இது எதுன்னா சோதனையான காலம்.
3 துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு 2 அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்தை அழிக்க கூடாதுன்னு ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அதே போல வந்து எதிரிகளை ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தின் மேல சாட்டக்கூடாதுன்னு கேட்டாங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இந்த சமுதாயத்துல வந்து சண்டை சச்சரவு இல்லாம யாரெல்லாம் ஆகுன்னு கேட்ட உடனே அல்லாஹ் வந்து அதை தடுத்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதுல இருந்து விளங்குறது என்ன? இந்த சமுதாயத்துல சண்டை சச்சரவு இருப்பது என்பது இந்த சமுதாயத்திற்கு சோதனையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறத விளங்கிக் கொள்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுப்பு கொடுத்துட்டே வந்தா முடியாது. நம்ம சில தகவல்களை சொல்லி ஆகணும். நம்ம இன்னைக்கு உலகத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறோம், முஸ்லிம்கள் தானே. இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படாமல் இருந்தால் அதை சாப்பிடக்கூடாதுங்கிற சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல எந்த பொருள் நான் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டுப்பட்டு வரக்கூடிய அந்த கறியை நான் வெஜிடேரியன் இருக்கு, இது ஹலால் இல்லைன்னு சொன்ன சாப்பிடுறோமா? சில இடத்துல என்ன செய்வோம், முன்னெச்சரிக்காக இது ஹலால் செய்யப்பட்டதுங்கிறான். அறுத்தா ஹலால் ஆகும், ஹலாலெல்லாம் செய்ய முடியாது. ஆனா எங்க நம்ம பொருளை வாங்காம போயிடுவாங்களோ, இது வந்து இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படலங்கிற சந்தேகம் ஏற்பட்டுருமோன்றதுக்காக தெளிவுபடுத்தி வச்சிருக்கா. காரணம் என்ன? ஒரு முஸ்லீம் கூட இது ஹலால் இல்லைன்னு வாங்க மாட்டான் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால தெளிவா இதை குறிப்பிடுவான். காரணம் என்ன? இஸ்லாமிய கலாச்சாரத்தை எந்த காலத்திலும் முஸ்லிம்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கறத விளங்கி கொடுக்க முடியும். அதே போல பாருங்க, நெயில் பாலிஷ் நீங்க எடுத்துங்க. நெயில் பாலிஷ் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்டா குளிப்பு அதே போல உது செய்யற நேரத்தில் அதையெல்லாம் வந்து தடுக்குது, தண்ணி போகாம தடுக்குது அப்படின்ன உடனே வியாபாரிகள் பார்த்தாங்க, ஆஹா முஸ்லீம்கள் வந்து இந்த நெயில் பாலிஷை இந்த மாதிரி போடாம தான் வியாபாரம் செட் ஆகாது, முஸ்லீம்களை எதிர்த்து நம்ம செயல்பட முடியாது, முஸ்லீம்களுக்கு தோதுவா ஒரு நெயில் பாலிஷை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இஸ்லாமிக் நெயில் பாலிஷ்னா ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து போட்டீங்கன்னா பீல் பண்ணிடலாம், உடனே என்ன செய்யலாம், போட்டு உடனே நீக்கிற மாதிரி உள்ள நெயில் பாலிஷை பெண்களுக்கு தயார்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு இஸ்லாமிய நெயில் பாலிஷ். எதை காட்டுது? எவ்வளவு பெரிய வர்த்தக உலகம் வந்தாலும் இஸ்லாமியர்களுடைய கொள்கை கலாச்சாரம் அவர்களை விட்டும் அவரதை விட்டும் நீக்க முடியாதுங்கிறத ஆணித்தரமாக இந்த விஷயம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றல இருக்கிறாங்க. நீங்க கொள்கையில் எடுத்துக்கங்க, பேசிக்கான கொள்கை நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம்? பேசிக்கான கொள்கை என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அன்பு வைக்கணும், நேசம் வைக்கணும், அவங்க நம்ம உயிரை காட்டிலும் மதிக்கணும்னு விளங்கி இருக்கிறோம். இன்னொசென்ட் முஸ்லிம்னு ஒரு படம் எடுத்தான். எந்த முஸ்லிமாவது எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தமா? அதை கேள்விப்படாத வேற சும்மா இருந்திருப்பான். கேள்விப்பட்டவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறாக சித்தரிக்கிற அந்த நிகழ்வை கேள்விப்பட்ட உடனேயே அவ்வளவு முஸ்லிம்களும் கொதிச்சு கொந்தளிச்சாங்களா இல்லையா? ஏன்? அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உயிரை காட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அது நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிருக்கு. ஒருத்தர் கூட சும்மா இல்ல, அவ்வளவு பேரும் நம்முடைய கண்டனத்தை தெரிவிச்சோமா இல்லையா? அந்த கொள்கையில நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம். அதே போல 2005 டென்மார்க்ல ஒரு கார்ட்டூனை வெளியிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறாக சித்தரித்து ஒரு கார்ட்டூனை பிரான்ஸ்ல வந்து ஒரு ஆள் வெளியிட்டார். சார்லஸ் ஹாப்கின்ஸ் சொல்லி ஒரு வெளியிட்டார். அந்த வெளியிட்டவனுக்கு எவ்வளவு எதிர்ப்பு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. இவ்வளவு காலம் வரைக்கும் இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன? எந்த ஒரு புத்தகத்திலும் எந்த ஒரு இஸ்லாமிய புத்தகங்களிலும் எந்த சித்திர படங்களும் இல்லை நபிக்கு. அப்படி இருக்கும்போது நீ எப்படிப்பா வெளியிடுவான்னு சொல்லி அவ்வளவு முஸ்லிம்களும் இதை எதிர்த்தார்களா இல்லையே? நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு குரல் இது, அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு முஸ்லிம்களும் எதிர்த்து இருக்கிறார்கள்னா கொள்கையில கலாச்சாரம் இருக்கா இல்லையா? நம்முடைய ஊரை எடுத்துங்க, நம்ம நாட்டை எடுத்துங்க. 2006 பாஜக வந்து வந்தே மாதரம்ங்கிறத சர்க்குலரா வெளியிட்டான். இதான் பாடணும் அப்படின்னு வெளியிட்டான். வந்தே மாதரம்னா தாய் மண்ணே வணக்கம்ங்கிற, நாட்டை வந்து நீ ஒரு கடவுளாக்குற, நாட்டுக்கு வணக்கம் செலுத்துங்கிற. எங்களுடைய மதத்துல மார்க்கத்துல எங்களுடைய கலாச்சாரத்துல மண்ணை கல்ல சிலையை எதையுமே கடவுளாக்க கூடாது, வணங்க கூடாது என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். அத்துணை முஸ்லிம்களும் எதிர்த்தார்கள். யாருமே பாடல. டியூன் போட்டது ஏஆர் ரஹ்மான், டியூன் போட்டது ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், நாங்க பாட மாட்டோம். அது வைத்து தேச பக்தி இல்ல, தேசத்தை ஒரு நாட்டை வணங்குறது நாட்டு பக்தி இல்லப்பா, அது வேற, நாட்டு பக்திங்கிறது வேறங்கிறத நிரூபிச்சு எதிர்த்து நின்னுமா இல்லையா? காரணம் என்ன? அது வணக்கம்ங்கிற அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது, அதை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோங்கிறதுல ஸ்ட்ராங்காக நின்றது இஸ்லாமிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தா இல்லையா? சமீப காலமாக இந்த பாரத மாதா கி ஜெயன்னாங்க. இந்த இந்தியாவை வந்து ஒரு பொண்ணாக்கி, பொண்ணு கையில ஒரு சில வெப்பன்லாம் கொடுத்து பின்னாடி சிங்கத்தெல்லாம் நிக்க வச்சு அதுக்கு சில நகைகளை எல்லாம் போட்டு இதுதான் பாரத மாதாவுடைய உருவப்படம், இதுக்கு ஜே அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பாரத மாதாக்கு ஜெயன்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன் இந்த பாரத மாதாக்கு ஜெயன்னு. ஏன்?
அது என்னுடைய கலாச்சாரத்தை உதைக்குது, செகுலரிசத்தை பாதிக்குது, இந்தியாவுடைய இறையாண்மை அது பாதிக்குதுன்னு சொல்லி அவ்வளவு முஸ்லிம்களும் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இன்ன வரைக்கும் அதுல உறுதியாக இருக்கிறாங்களா இல்லையா? இஸ்லாமிய கலாச்சாரம் இன்ன வரைக்கும் நமக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் ஒருபோதும் அதை நம்ம விட்டு கொடுக்கவே இல்லை. அது வாழுதா வீழுதாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், வீழவே விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற கொள்கையை தான் இவ்வளவு விஷயங்களும் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறது. அதே போல பாருங்க, இந்த ஹிஜாபு முறைகளை பார்த்து எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்குள்ள வரான். அவங்க சொன்னாங்க இஸ்லாமை படிச்சுதான் வருகிறார்கள், இஸ்லாத்துல உள்ள செயல்களை பார்த்து மக்களை பார்த்து வரலங்கிறாங்க. அப்படி கிடையாது. இஸ்லாத்துல ஹிஜாபு முறையை பார்த்து அதை விளங்கி அதை பெண்கள் போடுறதை பார்த்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பை பார்த்து தான் இஸ்லாத்துக்குள்ள நிறைய பேர் உள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். விக்கிபீடியா ஒரு 2011 ஒரு அறிக்கை வெளியிட்டான். As of 2011 it is predicted that the world Muslim population will grow twice as fast as non-Muslim in the next 20 years. அதாவது 2011 நிலவரப்படி முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் 2 மடங்கு மாற்றார்களை விட, முஸ்லிம் அல்லாதவர்களை விட வேகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்த 20 ஆண்டுகள்ல அப்படின்னு வெளியிட்டார் 2011 விக்கிபீடியாவுடைய தகவல் சொல்லி காட்டுகிறது. அப்ப இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள் இல்ல, இஸ்லாத்தை பார்த்தே இஸ்லாத்தை படிச்சுட்டு வந்துடுறாங்க, இஸ்லாமியர்களை பார்த்து வரலன்னு சொன்னா எத்தனையோ கிரேக்க கலாச்சாரங்கள் இருக்கு, எத்தனையோ ரோமானியர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கு, மெசபடோமியாவுடைய கலாச்சாரம், இதெல்லாம் பேர் தெரியாம போயிருச்சு. ஏன்? இதை பின்பற்றக்கூடியவங்க இல்ல, இதை பாதுகாக்கக்கூடியவங்க இல்ல, இதை பேணி நடக்கக்கூடியவங்க இல்ல. ஆனால் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை பேணி நடக்கக்கூடியவங்க இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறாங்க, உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. 1.8% இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி விகிதம் கூடிக்கொண்டே இருக்கு. கிறிஸ்துவர்களால் முடியல, பணத்தை செலவு பண்ணிய உள்ள இழுக்க முடியல. ஒரு முஸ்லிமை கூட இங்க இருந்து பணத்தை செலவு பண்ணி கொத்தையா எடுத்துட்டு போக முடியல. பணத்தை செலவு பண்றான், ஆயுதங்களை செலவு பண்றான், பயங்கரத வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த இஸ்லாத்தை ஒழிக்க முடியல, வளர்ந்துகிட்டு தான் வருது. நம்ம ஏதாவது பயன்படுத்துறோமா? நம்ம பணத்தை பயன்படுத்துறோமா? ஆயுதத்தை பயன்படுத்துறோமா? நம்ம ஒரு ஆளை வந்து நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ள வான்னு சொல்றோமா? ஒண்ணுமே பண்றது இல்ல. ஆனால் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற விளைவிக்கிறோம். இபாதத்துகளை நீங்க எடுத்துங்க. 22 மணி நேரம் நோன்பு வைக்கணும்னு வருது, 22 மணி நேரம் நோன்பு வைக்கணும்னு வருது. இது இஸ்லாமிய சட்டம். இது இஸ்லாமியர்களா இருக்கிறவன் நோன்பு மாசத்துல இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று வருது. 16 மணி நேரம் நோன்பு வச்சிருவோம், 22 மணி நேரம் எப்படி நோன்பு வைக்கிறது? இயல்பான வாழ்க்கைக்கு அது மாற்றமே வைக்கிறார்கள் முஸ்லிம்கள். 22 மணி நேரம் நோன்பாக இருந்தாலும் இது இஸ்லாமிய சட்டம் என்பதால் இதை நாங்க பின்பற்றுவோம். எதிரான பதுவால சில பேர் கொடுத்தாங்க, இல்ல பகுதி நேரம் ஓட்ட வச்சுக்கலாம், மத்த நார்மலா இருக்கிற டைம் மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். ஒருத்தரும் கேட்கல. 22 மணி நேரம் நாங்கள் வைப்போம். இஸ்லாமியர்கள் அந்த மத்த இருக்கக்கூடிய 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நாங்கள் சஹர் இஃப்தார் முடிச்சுக்கிறோம். 22 மணி நேரம் வைப்போம் என்று கொள்கையில உறுதி காட்டுதா இல்லையா? இஸ்லாமிய கலாச்சாரம் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்கு ஹஜ் எல்லாம் ஒரு வணக்கம் தெரியும், நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் போகுது. அவன் விசா கொடுக்க முடியாம திணறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாக்குறோம். அவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ண முடியல, விசாலப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ஜி கடமையாகிறதா இருந்தா 3 விஷயம் இருக்கணும். ஒண்ணு பொருள், உடல் வசதி, வாகன வசதி, 3 இருக்கணும். இருக்கிறவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. ஆனா இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்கள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப வாழ்க்கை முழுக்க சம்பாரிச்சு செலவு பண்ணாலும் அவனுக்கு ஹஜ்ஜே கடமையாகாது, அந்த பொருளாதாரத்துலதான் இருக்கிறான். ஆனா ஹஜ்ஜை செய்தவர்களுடைய எண்ணிக்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பணக்காரர்களை விட ஏழைகள் அதிகமாக ஹஜ்ஜி செய்திருப்பார்கள். ஏன்? இந்த ஹஜ்ஜிக்காக போக வேண்டும் என்று தன்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து செலவு பண்ணாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போனா கூட அவங்க ஹஜ்ஜி கடமையாகாது. அந்த மாதிரி உள்ள மக்களாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. செல்வந்தர்கள் மைனாரிட்டி, செல்வந்தர்கள் அல்லாதவங்க வந்து மெஜாரிட்டி. இருந்தாலும் அந்த செலவை எடுத்து பயன்படுத்தி ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற கொள்கை உறுதியோடு இருக்காங்களே. இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஜகாத் நீங்க எடுத்துக்கங்க. அந்த காலத்துல ஜகாத் எந்த ஊர்ல கொடுத்தாங்கன்றது அந்த அளவுக்கு தெரியாது. இன்னைக்கு ஜகாத்தினுடைய ஃபண்டுகளை நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை ஏழை நாடுகளுக்கு உதவி செய்யப்படுது. ஜகாத்தினுடைய சட்ட திட்டங்கள் எவ்வளவு மும்முரமாக பயன்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய நிறுவனங்களாக கம்பெனிகள்ல ஜகாத்துக்கென்று தனி லெட்ஜர்களை பயன்படுத்தி ஜகாத்தினுடைய தொகைகளை கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இஸ்லாத்தினுடைய கம்பெனிகள்ல வந்திருக்கிறது என்று சொன்னால் ஜகாத் கடைபிடிக்கிற விஷயத்துல இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்கா இல்லையா? அஸாபஹு மின் புகாரிஹி வ இல்லம் யக்துஹு அஸாபஹு மின் புகாரிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அவங்க சொன்னாங்க, நானும் சொல்றேன், ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? வட்டி எல்லாரும் வந்து சாப்பிடக்கூடிய மக்கள் இருப்பாங்க, சில மக்கள் சாப்பிட மாட்டாங்க.
அப்படி வட்டியினுடைய மிகுதி நிறைய இருக்கும். வட்டி சாப்பிடாத மக்களாக இருந்தாலும் அதனுடைய வாடையாவது நுகர்ந்திருப்பார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மாதிரி காலத்துல இருக்கிறோம். அந்த காலத்தில் கூட இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் பினான்சின் மூலமாக வட்டியை ஒழிப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட திட்டங்கள் 1970 செயல்பட்டு முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வட்டி நிறைந்த இந்த உலகத்துல வட்டியை விட்டு எப்படியாவது தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஏன் வட்டியோடு வாழ்வது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் அவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள். சொன்னா இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, அது வீழவில்லை, அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, இருக்கும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அற்புதமாக தன்னுடைய வாதத்தை ஒட்டி பேசியிருக்கிறார்கள். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே தப்சீர் செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை தப்சீர் செய்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமான விஷயங்களை எடுத்து சொன்னார். யாராவது பிஸ்மில்லா சொல்லி அறுக்காத சாப்பிடுவோமா? இந்த கலாச்சாரம் எப்படி வாழ்கிறது? ஹோட்டலுக்கு 2 பேர் போனா தண்ணி அடிச்சுட்டு, ஹோட்டலுக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா, சிக்கன் கொண்டு வந்து வை, வரும்போதே கேட்கிறான் இது பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததா இல்லையாங்கிறான். இருக்கிற நிலைமையில கூட அந்த பிஸ்மில்லா உடலை பத்தீங்களா கேட்கிறார். ஏ ஹலால் ஹே யா ஹராம் ஹே. அப்ப எல்லா நிலையிலும் இந்த சமுதாயம் விட்டதில்லை. வந்தே மாதிரம் எல்லோரும் கபருக்கு போனால்தான் இந்த வார்த்தையை எங்களால் சொல்ல முடியும். இதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். லட்சம் உயிர்கள் கபருக்கு போனால் தான் இது சாத்தியமாகும் என்று நின்றவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரம் எங்கெங்க வீழ்ந்துச்சு என்று தன்னுடைய அணிக்கு தோதுவான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் புயல் வேகத்தில் அள்ளி வீசி அமர்ந்திருக்கிறார். அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வேண்டி ஓதுகிறார்கள். நமக்கெல்லாம் பேரே மாறும், அறிமுகமானவர் அர்த்தம். அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய கலாச்சாரம் வாழவில்லை, வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பேசுவதற்கு அந்த அணியின் தலைவர் அல்-ஆஜ் மாரூப் காக்கா அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள், உங்களுடைய அணிக்கு அழுத்தமான கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா தஃகீமா. கண்ணியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, எனது பிரியத்திற்குரிய போட்டியாளர்களே, என் கட்சிக்காரரே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, இந்த சபையிலே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும், நம்ம பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கிறோம். இதே பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தை சார்ந்த ஒரு நாத்தூர் மருத்துவ விடுதியிலே உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவர் கோமாவிலே இருக்கிறார். ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது, அவர் கோமாவில் இருக்கிறார். அப்ப நாமும் உயிரோடு இருக்கிறோம், அவரும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் வீழ்ந்து கிடக்கிறார். அதே போல இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது அது உயிரோடு தான் இருக்கிறது. அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தந்தது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அது நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அது வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, அது வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக நீங்கள் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகளை வைத்தீர்கள். நான் நேரடியாக 2 சாட்சிகளை இங்கே காண்பிக்க போகிறேன். முதலாவது சாட்சி இந்த தலைப்பு. கணியத்திற்குரியவர்களே, ஜெயித் என்று ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஜெயித் கீழ்நிலையில் இருந்து மேல்நிலைக்கு வரும் பொழுது நல்ல காசு பணம் வருது, செல்வந்தரா ஆகிக்கொண்டிருக்கார் என்று சொன்னால் யாரும் ஏன் எதற்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்படுவார்கள்.
ஆனால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய செய்தி கீழே இறங்க ஆரம்பித்து விட்டால் ஏன் இப்படி ஆனது, ஏன் இப்படி இருக்கிறாரு, நல்லா இருந்தாரு, ஏன் இப்படி போய் கொண்டிருக்கிறார் என்று கேள்வி அங்கே வர ஆரம்பிக்கிறது. அப்ப எப்ப பட்டிமன்ற தலைப்பே இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்று ஒரு பட்டிமன்ற தலைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்று ஏற்பட்டதோ இதுவே சாட்சியாக இருக்கிறது இஸ்லாமிய கலாச்சாரம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்த தலைப்பை வைக்க மாட்டோம், தேவையில்லையா? இது எத்தனையோ அழகான தலைப்பு. என்கிட்ட கேட்டா நான் தலைப்பு கொடுத்திருப்பேன். கோட்டை பொய்ய ஆசிரியர்களை சிறப்பாக காரியங்களை செய்வது தாவூத் ஹசரத்தா, அப்துல் கபூர் காக்காவா? தலைப்புக்கு தலைப்பு ஆச்சு, சிண்டு முடிஞ்ச மாதிரி ஆச்சு. அவ்வளவுதான். இந்த கடுகா மிளகா அதை விட சிண்டு முடியும். பயானிலே சிறந்தவர்கள் யாரு? ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத்தா, சேலம் அபுத்தாயிர் ஹசரத்தா? தலைப்பாவும் போச்சு, சிண்டு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு தலைப்பு ஏற்பட்ட காரணமே இது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் சாட்சி, விசேஷமான சாட்சி. நீங்கள் எத்தனையோ வழக்காடு மன்றங்களை பார்த்திருக்கலாம். அங்கே எல்லாம் நீதிபதியாகத்தான் இருப்பார். ஆனால் இந்த வழக்காடு மன்றத்திலே இந்த நீதிபதியே எங்கள் கட்சிக்கு சாட்சியாகவும் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆகையினால் நீங்கள் தீர்ப்பை மாற்றி சொல்லிவிட்டால் உங்கள் சாட்சியே சரியில்லை என்று ஆகிவிடும். ஜாக்கிரதையாக இருங்கள். என்ன சாட்சி? பெரும்பாடா இருக்கு. கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்கள் இன்று மட்டும் சாட்சியாக இல்லை. எப்பொழுது முதலாவது நோன்பு அன்று அவர்கள் பயானை துவங்கினார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அவர் சாட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய மீதி நோன்புகளிலும் அவர் இதை எங்கள் கட்சிக்கு சாட்சியாகத்தான் எடுத்து போகிறார்கள். எப்படி? ஒவ்வொரு நாளும் பயான் ஆரம்பிக்கும் பொழுது இஸ்லாமிய வாழ்த்தான அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை பதிலை எதிர்பார்த்தவனாக புரியன்னு சொல்றாங்களே. இஸ்லாமிய கலாச்சாரம் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஆரம்பிச்ச அந்த அஸ்ஸலாமுக்கு பதிலையே கேட்டு வாங்கக்கூடிய நிலையிலே இந்த சமுதாயம் இருக்குது. இதை விட ஒரு ஆதாரம் வேணுமா? இஸ்லாமிய கலாச்சாரம் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பெரிய செல்வந்தர் இஸ்லாத்தை தழுவி இந்தோனேசியாவில் கம்ப்ளீட்டா ஒரு அனாதை விடுதியை ஆரம்பித்து மிக அழகான முறை நடத்தி கொண்டிருந்தார். அவர் சொத்துதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வசூல் வந்திருந்தார். மௌலா இஸ்லாம், நம்முடைய பாஷையில சொல்றாங்க மௌலா இஸ்லாம். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நாங்க யாருமே அலைக்கும் இஸ்லாம் சொல்லாம அவர் முடிச்சு கேட்டார், இன்னும் அலைக்கும் இஸ்லாம் சொல்லுங்க. அப்ப நமக்கு அலைக்கும் இஸ்லாம் சொல்ல வேண்டிய அந்த கலாச்சாரத்தையே நம்முடைய பாஷையில் சொல்ல வந்தால் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் சொல்லித்தர வேண்டிய நிலைமை இருக்குது என்று சொன்னால் அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா வீழ்ந்து கொண்டிருக்கிறதா? அடுத்த தலைப்பு வரும். அழகான வார்த்தை உம்மா. என்றால் என்ன அர்த்தம்? ஆரம்பமான இடம், தங்கிய இடம். உம்முல் குரா, நகரங்களின் தாய். உம்முல் சூரா, சூரா பாத்திஹா. உம்மு ஆவியா, தங்கும் இடம். அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் ஆரம்ப காலத்திலிருந்து எல்லா மொழியிலும் அந்த உம்மா, நான் தங்கிய இடம், நான் புறப்பட்ட இடம் என்று தாயை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு சமுதாயத்தையும் தாங்கி இருக்க நாம ஒரு குழந்தை வீட்டுக்கு வருது, அம்மா எனக்கு சோறுவா, எனக்கு சாப்பாடு தாங்கினா 2 அடியை போட்டு இதுக்காக உன்னை இங்கிலீஷ் கான்வென்ட்டுக்கு ஆரம்பித்தேன், அதான் இங்கிலீஷ் பீஸில் பேச வேணாமன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் மம்மி எனக்கு சாப்பாடு தான்னு சொன்ன உடனே தாய்க்கு எக்கச்சக்கமான சந்தோஷம். ஆனா ஹகீகத் என்ன? நான் புறப்பட்ட இடமே, நான் தங்கிய இடமே, நான் ஆரம்பித்த இடமே, எனக்கு சாப்பாடு தருவாயா என்பதை வெறுக்கக்கூடிய தாய் 17 பிட்ட பிணமே எனக்கு சாப்பாடு தருவா, என் பிள்ளை என்ன 17 பிட்ட போனமேன்னு சொல்லிடுச்சுன்னு சாப்பாடு கொடுக்குறேன். அப்ப வெளிநாட்டு மோகம், ஆங்கில மோகம், அது அந்த இங்கிலீஷை சொல்லி கொடுத்து மம்மி டாடி. இதுல ஒரு விசேஷம் பாருங்க, நம்ம சொந்தக்காரத்தில் இருக்கிறாங்க, அவங்க வாப்பா பேர் என்ன பம்பாய் டாடி, பம்பாயில இருந்தாங்களாம். அவங்க பெரியப்பா யாருன்னா ஹாங்காங் டாடி, ஹாங்காங் டாடி. இப்ப சின்ன பிள்ளையிலேயே இந்த பம்பாய் டாடி ஹாங்காங் டாடி பிள்ளை, உங்க வாப்பாவது இந்தியா டாடி, எங்க வாப்பா இன்டர்நேஷனல் டாடின்னு சின்ன பிள்ளையிலே குழந்தைக்குள்ள சண்டையா போச்சு. இது வேற குழப்பம். ஆமா, இதுக்காகவே டாடி பெல்ஜியத்துக்கு போயிட்டு வந்தார். இப்ப பெல்ஜியம் டாடி இவரோட அவர் முந்திட்டார். அப்ப மார்க்க கலாச்சாரங்கள் என்பது, இஸ்லாமிய கலாச்சாரம் பண்பாடு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. கணிதத்திற்குரிய உசைமைக்கு ஆலிம்சா அவர் சொன்னார்கள், கிறிஸ்தவ கலாச்சாரம் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாஹும் ரசூல் தந்தது. உண்மைதான். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே எந்த இல்லங்களிலே பிறந்த நாள்கள் கொண்டாடப்படாமல் இருக்கிறது. ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒவ்வொரு மரண நாள், மரணத்தை நினைவூட்டக்கூடிய நாள். ஆனால் இன்று 6லிருந்து 60 வரை அத்தனை வரைக்கும் கிறிஸ்தவ கலாச்சாரமான பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு கேக்கும் வெட்டப்படுகிறது. இன்னும் மெழுகுவர்த்தி தான் ஏத்துறது. இவங்கிட்ட இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்று மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க பாருங்க சொல்றாங்க. அப்ப அந்த அளவு
எந்த அளவுன்னா ஆங்கில இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு பிற கலாச்சாரங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று வந்து விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் வைக்கக்கூடிய சாட்சி அத்தனையும் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சி அல்ல, அனுபவத்தின் அடிப்படையிலே ஹக்கீக்கத்தை சொல்லுகிறேன். மதராஸில் சென்னையில் ஒரு பயான் பண்ணும். நான் முதலாக பயான் செய்துவிட்டு அந்த பயானில் ஹதீஸ் சொன்னேன், பிரபலமான ஹதீஸ். தாயார், அதாவது தாயை பற்றி இருக்கிறதா இல்லையா, யாருக்கு சேவை செய்ய வேண்டும், உன் தாயாருக்கு, உன் தாயாருக்கு, உன் தாயாருக்கு, இந்த 3 அந்த ஹதீஸை நான் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த பயானை சிறப்பாக்கி தந்தான். உடனே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இன்னொருக்கா நீங்கள் பயான் வைங்க. சரின்னு வேறு தலைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ முதல் நாளுக்கும் 3ஆம் நாளுக்கும் இடையில 2வது நாள் எனக்கு ஃபோன் வருது. இந்த ஃபோன் எனக்கு சொல்லப்படுகிறது, காக்கா அந்த அன்னைக்கு இந்த தாயாரை பற்றி, குழந்தைகளை பற்றி நீங்கள் ஹதீஸ் சொன்னீல, தாயார்கள் 3 முறை கண்ணியப்படுத்தணும் என்ற ஹதீஸை இன்றும் பயானில் அதை சொல்வீர்களா? நாங்கள் எங்கள் குழந்தைகளாம் கொண்டுகிட்டு வர்றோம், ஏன்னா எங்கள் குழந்தைகள்லாம் எங்களை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னா. ஏமா நீங்கள் வேறு தலைப்பில்லைன்னு சொல்லும்போது இல்லை எப்படியாவது இதை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, சரி பரவாயில்ல, நான் எப்படியாவது வேறு சப்ஜெக்ட் பேசணும், இதில் கொண்டு வந்து நுழைச்சிட்றேன். அது பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. ஒரு மாணவன் வந்து மாடு வளர்ப்பது எப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போனான், கற்று எழுத. அங்கே போனால் தென்னை மரத்தை பற்றி கற்று எழுதுட்டாங்களாம். கடையில் என்ன ஒன்றா மாட்டை பற்றி எல்லாம் எழுதிட்டு இந்த மாட்டை அந்த தென்னை மரத்தில் தான் கட்டுவாங்க. அதனால் எப்படியா கொண்டு வந்து பூத்திடலாம், அது பெரிய சிரமம் இல்லை, நீங்கள் வாங்கன்ட்டேன். ஆனால் நான் உண்மையிலேயே அன்று நினைத்தது குழந்தைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த பயான் நடந்தன்று நான் குழந்தைகளுக்கு உபதேசம் செய்யவில்லை, தாய்மார்களுக்கு தான் உபதேசம் செய்தேன். காரணம் என்ன தெரியுமா? அதே சென்னையில் இன்னொரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு இடத்துல தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய பங்களாக்கள் இருக்கு. 2 பக்கம் கேட். நான் இந்த கேட்டில் போகணும், அந்த கேட்டுக்கிட்ட போகிறேன். பகல் நேரம். கண்ணியத்திற்குரியிலே ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. 6 வீட்டில் 4 வீடுகள். அந்த 4 வீடுகள் வெளியே குழந்தைகளை வைத்து உணவூட்டு கொண்டிருப்பவர்கள் தாய்மார்கள் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்த அந்த வேலைக்கார பெண்கள். அப்போ உணவு ஊட்டுவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஒரு சலவாத்து ஓதி ஊட்டக்கூடிய அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் ஒழிஞ்சு போய் அந்த சகோதர சமுதாயத்தை பெண்மணிகள் என்ன சொல்லி ஊட்டியிருப்பாங்க? ஒன்றும் சொல்லாமல், ஒன்றும் சொல்லி ஊட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களுடைய தெய்வங்களை துணைக்கு அழைத்தல்லவா சொல்லி ஊட்டியிருப்பார்கள். அந்த குழந்தைங்க எந்த தாயை எப்படி மதிக்கும்? அப்போ அந்த இதை சொன்ன முதல் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சோறு ஊட்டுங்கள், நீங்கள் சலவாத்து சொல்லி சோறு ஊட்டுங்கள், அப்பொழுதுதான் அது மதிக்க முடிச்சுதான். திப்பு சுல்தான் மகாராஜாவுக்கு திப்பு சுல்தான் சண்டை போடுவதற்கு வெள்ளைக்காரர்கள் ஒரு சிங்கத்தை புலியை ஏவி விட்டார்கள். அப்போ ஒரு தாயார்கிட்ட சொல்லப்பட்டது, ஒரு தாய் குழந்தைக்கு கொசு கடித்தாலும் தாங்குவாளா? ஆனால் தாய் சொன்னார்களாம், கவலை இல்லை, என்னுடைய பிள்ளை திப்பு சுல்தானுக்கு நான் பால் ஊட்டும்போதெல்லாம் சலவாத் சொல்லி பால் ஊட்டியிருக்கிறேன், அவன் வெற்றி பெறுவான் என்று தாய் சொன்னார்கள். அந்த நிலை இந்த கலாச்சாரம் இல்லையா? அது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் அது எங்கே ஒளிந்து போய்விட்டது என்பதையும் நாம் சிந்திக்கணும். அடுத்தது சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் பற்றி. எனக்கு என்னமா அல்லாஹ்க்கு எல்லா பாஷையும் தெரியும், ஆனால் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் அரைகுறையாக தெரியும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்னு வார்த்தையை சொல்றது இல்லை, கான்ட்ராக்ட் போடும்போது புது வார்த்தைகள், ப்ராஃபிட் ரேஷியோ என்று ஒரு வார்த்தை, இந்த மாதிரியான புது வார்த்தைகளை கண்டுபிடித்து போட்டு அதன் மூலமாகவும் ஆங்கில மோகம் தலையாடி நம்முடைய கலாச்சாரங்கள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதும் ஒரு காரணம். அடுத்தது சஹானிலே உண்ணாக ஒன்று சாப்பிடுவது. கணிதத்திற்குரிய ஆணையோட சொன்னாங்க, சாப்பாட்டிலே சுவையில்லை என்று சொல்லும் பொழுது சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி. இப்போ 5 பேர் 6 பேர் சாப்பிடக்கூடியது இப்போ என்ன ஆகி போச்சு? எல்லாமே நேராக டேபிள் சேரை போட்டு அதில் உட்காந்து கல்யாண விருந்துகள் கூட அது ஆகி போய்விட்டது. வலிமா விருந்து, கணவன் மனைவியாக இருந்ததுக்கு அப்புறம் வைக்கிறது தான் வலிமா விருந்து. ஆனால் இன்னைக்கு விருந்தாளிகள் ஜாஸ்தியாக வர்றாங்கன்னு சொல்லி முதல்லைக்கே விருந்து கொட்டுறது, அதுக்கப்புறம் வலிமா விருந்துங்கிறவே ஒன்றுமே கிடையாம அந்த கலாச்சாரத்தை விட்டும் விலகிவிட்டோம். இது எல்லாம் விட முக்கியமானது, ஃபத்துவா கேட்கக்கூடிய பாணி மாறிவிட்டது. எப்படி டிவி பார்க்கலாமா கூடாதா என்று ஃபத்வா கேட்பதற்கு பதிலாக டிவி பார்க்கும்போது தஸ்பீஹ் செய்யலாமா என்று ஃபத்வா கேட்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. கேட்டாங்க, டிவி பார்த்துக்கிட்டே திக்ர் ஓதலாமான்னு. இப்படி ஆரம்பிச்சு சொன்னாங்க, தாராளமாக ஓதிடாங்கன்ட்டாங்க. நாங்கள் ஏன் சொல்லிட்டிய? இல்லைங்க, டிவி பார்க்கும்போது திக்ர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மூடப்போவது டிவி அல்ல, திக்ரை கீழே போட்டு விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். அதனால அவருடைய கல்வும் டிவியை நோக்கி இருந்தாலும் குறைஞ்சபட்ச கைகளாவது அல்லாஹ்வுடைய நிலையில் இருக்கட்டும் என்பதற்காக நான் சொல்லி வச்சுட்டேன். பிராக்டிக்காக நடக்கக்கூடியது. 2 வருடத்துக்கு முன்னால் என் மகனுக்கு கல்யாணத்துக்கு சொல்றதுக்காக போயிருந்தோம். பல வீடுகளுக்கு போயிருக்கும்போது தாய்மாருடைய பார்க்கும்போது ஒரு வீட்டில் நினைச்சாங்க, ஒரு பெரியவங்க மேல் வீட்டு இருக்காங்கன்னாங்க. சரின்னு படியில் மேலே ஏறி போனால் மாஷா அல்லாஹ் சேரில் உட்காந்துருக்குறாங்க. சண்டையாக அந்த தொழுகைக்கு பெண்களோட இப்படி ஆடை அணிஞ்சு மகரிப்லாம் வச்சிருக்கிறாங்க, கையில் ஆணைக்கு தாப்புலாம் இருக்குது. மாஷாலா என்ன ஒரு சங்கையான சிறப்பான காட்சின்னு சொல்லி அப்படி போய் நேரம் உள்ளே பார்த்தா அவங்க இருக்கிற இடத்துக்கு நேர் ஏற்றாப்ப டிவி இருக்கு.
ஏன்னா அப்போ நாங்கள் தெரியுது நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த டிவி சேனல் என்ன மகரிப்புக்கு இடையில சூறா வாக்கியா பதிலாக என்னது புவனேஸ்வரி பள்ளீஸ்வரியோ அந்த மாதிரி இதில் சீரியலை பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் நம்ம பார்க்குறோம். இதுவும் ஒரு கலாச்சார சீர்வழி ஆற்றல் இருக்குது. 2 பெண்கள் சேர்ந்தா பசாது பேசுவாங்க. இப்போ அதோட பரவாயில்ல டிவி சீரியலை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு கலாச்சார சீர்வழியும் நம்முடைய ரத்தத்திலே ஊறி போய்விட்டது. நம்முடைய இதிலே இருக்க வேண்டிய நிலைமையும் நாம் இங்கே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றுவானாக. ஆகவே தலைவர்களே, சற்று நிதானித்து யோசித்து தீர்ப்பை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றிலிருந்து இன்னும் 15 நாட்கள் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். ஆகிருதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து தலைவருக்கு ஏண்டா ஒரு பிரசிடென்ட், இந்தியா பிரசிடென்ட் வந்து ரப்பர் ஸ்டாம்பு. யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அவர் தான் வீட்டை பவர் யூஸ் பண்ணுவார். அவரால் உலகத்து பூரா ஆள முடியும். காக்கா கூட்டாளின்ற முறையில் முதல் அன்னைக்கு நம்மளை பார்க்கல. முதல் அன்னைக்கு நம்ம ஹுசைன் மக்கி ஃபோன் போட்டு காக்கா நம்ம தான் வாழ்கிறதுன்னு சொல்லி பேசியிருக்கிறோம் சொல்லிட்டாங்க, பார்த்துருக்கேன்ட்டாங்க. முகமது அலி பிலாலியும் 2-3 நேரம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால உங்களுக்கு தீர்ப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கேன். அதனால் ஓப்பனாக சொல்லணும்னு தேவையில்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 1. 2வது, நம்முடைய பஷீர் அஹமது மசத் ஆலிம் வந்திருக்காங்க. ஒரு 3-4 நாள் தொய்ந்து பயணம் பண்ணாங்க. ஒரு சில தேவைகள் தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வியாபாரத்தில் இடத்துல நஷ்டப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க குடும்பத்திலையும் சரி அவங்க சொல்றேன்னு இருக்காங்க. இன்ஷால்லா அவங்க சொல்லுவாங்க. ஜஸாக்கல்லாஹ். அதுபோக வந்து இன்னைக்கு இந்த நம்மிடையே வந்து ஒரு சகோதரருக்குள்ள வந்து 16 வயசு பிள்ளையும் மொத்த பயிற்சி 2ஆம் பிள்ளையும் 16 வயசுல வஃபாத்தாகி 40 நாள் ஆச்சுன்னாங்க. ஜாயிசு ஜனாசா தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. இன்ஷால்லா இன்னைக்கு தராவிக்கு பிறகு இங்கே மேலே ஜாயிசு ஜனாசா வச்சுட்டு அதுக்கு பிறகு பயன் இப்போ இல்லாட்டா பயன் முடிச்ச பிறகு தொழுகை நடைபெறும். அதுலேயும் இன்ஷால்லா எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். 2 அணியினர்களும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த நடுவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சீதேவியும் ஒரு மூதேவியும் 2 பேரும் ஒரு நீதிபதிகிட்ட போனாங்களாம். நாங்க 2 பேர்த்துல யாரு சரியான ஆளுன்னு கேட்டிருக்கிறாங்க. மூதேவிக்கு ஆப்போசிட்டாவும் சொல்ல முடியாது, இல்லாட்டி அடி விழுகுமா இல்லையா? சீதேவிக்கு சாதகமாகவும் விட முடியாது, சீதேவியையும் விட முடியாது, மூதேவியை அனுப்ப முடியாது, இல்லாட்டி சிக்கல். இந்த நீதிபதி பார்த்துருக்கிறாரு. 2 பேரும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க. முன்னாடி அப்படியே நடந்துட்டு வந்தாங்க 2 பேரும். அப்ப அழகா சொன்னாரா, சீதேவி நீ வந்தா நல்லா இருக்கு, மூதேவி நீ போனா நல்லா இருக்கு, இல்லையா? இப்ப 2 அணியினருமே ரொம்ப அட்டகாசமாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் கலாச்சாரம் நிறைய வீழ்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். எங்கிட்டு பார்த்தாலும் ஒரு நோய் விசாரிக்கிற முறை தெரியாத சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கு. எப்படி நோய் விசாரிக்கிறதுன்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, நோயாளியை பார்த்தா உடனே போகணும், சூரத்துல் கியாம் இந்தல் மரீத், ஒரு துஆவை செய்யணும், உடனே புறப்பட்டு வந்துடணும். இன்னைக்கு நம்மள 3 வகை இருக்கு நோயாளியை பார்க்கறது இல்ல நம்ம ஆளு. அது எந்த நேரம் பார்க்கறதுன்னு தெரியாது. மதியம் 3 மணிக்கு நோயாளியை பார்க்க போயிருக்கிறாரு. அவன் பாவம் தூங்கிட்டு இருக்கிறாரு. 3 மணிக்கு தூங்குவாங்களா இல்லையா? அது இவர் போற ஆளு காது கேட்காத ஆளு. நம்மளாம் வந்து அவரா முடிவு பண்ணிட்டாரு, நம்ம போலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அவர் அலைக்கும் சலாம் சொல்லுவாரு. என்ன மருந்து சாப்பிட்றீங்க, எந்த டாக்டர் பாக்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு இவர் போய் மதியம் 3 மணிக்கு கதவை தட்டி, பொதுவாகவே இந்த காது கேட்காத ஆளு கொஞ்சம் சத்தமா தான் பேசுவாங்க இயற்கையா. இப்ப கதவை தட்டின உடனே திறந்தாச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவர் தூங்கி எதிர்த்து அப்பதான் உட்கார்ந்து இருக்கிறார். அட பாவி, இந்த நேரத்துல உயிரை வாங்க வந்திருக்கிறிய அப்படின்னு நினைக்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ட்டார். என்ன மருந்து சாப்பிடுறீங்க, விஷத்தை குடிச்சுட்டு இருக்கிறியா, இந்த நேரத்துல வந்து சாகடிக்கிற, நல்ல மருந்து ஒரிஜினலா பார்த்து வாங்க, நிறைய டூப்ளிகேட் வருது. எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்க? இஸ்ராயல்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன், மலக்குல் மௌத்துட்ட, நல்ல டாக்டர்,
அவரே பாருங்க, வேற டாக்டர் அடிக்கடி மாத்திர வேண்டாம். எந்த நேரம்ங்கிறதும் தெரியறது இல்லை. அதே மாதிரி இந்த பொம்பளைய நோய் விசாரிக்க போன அல்லாஹ் அக்பர், நோய் இருக்கிற நேரத்துல தான் நோய் விசாரிக்கணும். அவர் அட்டாக்ல படுத்து நல்லாயி வீட்டுல இருப்பார், அப்ப போய் நோய் விசாரிக்க போறது. எப்படி இருக்கீங்க, திருப்பி நினைவூட்டல், திருப்பி நினைவூட்டல். இதே மாதிரிதான் ஒரு ஊர்ல அவர் அட்டாக்ல படுத்து 48 வயசு, கடையை மூடிட்டு வந்திருக்கிறாரு. கடுமையான வலி வந்துருச்சு, வேர்த்து வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரியா உட்காந்துட்டாரு. இந்த ஜாவியை தூக்கி மாட்டிட்டு உட்காந்துட்டாரு. அந்த மனைவி பதறி போய் 108க்கு போன் பண்ணி நேரா ஆக்சிஜன்ல சேர்த்து ஐசியூ வார்டு இருந்து திருப்பி காமன் வார்டுக்கு வந்தாச்சு. வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஆள் நோய் விசாரிக்க போறார். புருஷங்காரர் தூங்கிட்டு இருக்கிறார். உள்ள நோய் விசாரிக்க நுழைஞ்ச உடனே வீட்டுக்காரர் எப்படி இருக்காங்க, 48 வயசுல வரக்கூடாத வயசுல வந்துருச்சு என்று கேட்க, இந்த அம்மா ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கும். எங்க வீட்டுக்காரவங்க கடையை பூட்டினாங்களா, கூட்டிட்டு வந்து வீட்டுல மேல சாவியத்தான் மாட்டினாங்க, வேத்து வேத்து ஊத்துச்சு, ஒரு மாதிரிய வந்து இங்க உட்காந்துட்டாங்க. அப்புறம் 108க்கு போன் பண்ணி ஐசியூ வார்டுக்கு போய் அங்கதான் ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் வந்து பார்க்க வந்தாங்க. என் நாத்துனா மட்டும் வரவே இல்லை, இனி அவன் தீதாரே கூட. அப்புறம் நாங்க நார்மல் வார்டுக்கு வந்து இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கோம். முடிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி இந்த பெரிய மனுஷன், வயசான ஆளு, தோல்ல துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு 80 வயசுல வரும்போதே கதவை தட்டி, அம்மா என்ன ஆச்சு, வரக்கூடாத வயசுல வந்திருக்கு என்ன. உடனே அந்த மாதிரி திருப்பி ஆரம்பிக்கும். உடனே அந்த சொன்னதையும் திருப்பி ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட சுருதி மாறாம வீட்டுக்காரவ கதவை பூட்டிட்டு வந்தாங்களா, இந்த சாவியை மாட்டினாங்களா, வேத்து வேத்து கொட்டுச்சா, அப்படியே சாஞ்சாங்களா, 108க்கு போனோமா, அப்படியே காமன் வார்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த மாலை நேரத்துல இந்த பொம்பளைய நோய் விசாரிக்க போகும். இந்த வயசான கிழவிகள் எல்லாம் உள்ளே விடக்கூடாது. போன உடனே நோயை விசாரிக்காது, நெஞ்சு நெஞ்சா அடிக்கும். நான் இருக்கணுமா, இந்த பச்சை புள்ளை 48 வயசால பச்சை பிள்ளைக்கு வரணுமா? எனக்கெல்லாம் மலக்குள் மௌத்து வர மாட்டேங்கிறேன். மலக்குள் மௌத்து வந்து போலாமான்னு கேட்டா வந்துருமா? என்ன கூப்பிட்டியே, சரி வா போயிட்டு வரலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் கிளம்பிடுமா? ஒரு காமன் நேரம் நெஞ்சு நெஞ்சா அடிச்சு, அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைக்கு இப்படி எப்படி ஆச்சு. ஒண்ணு அந்த மாதிரி திருப்பி ஆரம்பிக்கும். கடையை கூட்டிட்டு வந்தாங்களா, சாவியை மாட்டாங்களா, வெச்சு வெச்சு கொட்டுச்சா, பேசாம நோட்டீஸ் வச்சு வச்சுக்கலாம்ல, வர்றவங்களுக்கு படி விசாரிச்சு போ. அல்லது பேசாம ஒரு ரெக்கார்ட் பண்ணி இதை கேளு, அப்புறம் போ. நம்ம சமுதாயத்தில் ஒண்ணுமே தெரியாமல் விழுந்து கிடக்கிறதே. குடும்பம் நடத்துறது கூட எப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் பார்த்தா நிறைய வீடுகள்ல அம்மா பிச்சை போடு அப்படிங்கிறான். பிச்சைக்காரன் கூட ஐயாவை கூப்பிடுறதே இல்லை. எல்லாம் எந்த வீட்லயுமே இந்த அம்மா தூக்கி போடுறது பக்கத்திலே நின்றுகிட்டு இருக்கிறான். ஒண்ணு இந்த வீட்டுக்காரனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் யார் தெரியுமா? தெரியும், இந்த வீட்டுக்காரம்மாவுடைய புருஷன் தானே நீ உள்ள பிச்சை எடுக்கிற, நான் வெளியே பிச்சை எடுக்கிறேன் போ. 25 வருஷமா உள்ள எடுக்க போர் அடிச்சு போச்சு, வெளியே வந்துட்டியா? அன்புக்குரியவர்களே, எப்படி வாழ்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதோட முடிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா குழம்பு அப்படின்னு இந்த அம்மா வந்து புருஷன் கேட்குது, ஏங்க குழம்பு கொடுக்கட்டுமா? உன்னைவன் சோறு என்கிட்ட கேட்டியா கொடுத்த, குழம்பு கொடுக்கணுமான்னு கேட்கிற. இல்ல உங்களுக்கு வச்சிருக்க குழம்பு தான் இருக்கு, அதனாலதான் கேட்கிறேன். புருஷனை மதிக்கிற பண்பாடு காணாமல் போனது. இப்படி ஒரு பக்கம் கலாச்சாரம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் அல்லாஹ் அக்பர், இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் நாகரீகத்தையும் பார்த்து அசைக்க முடியாத கலாச்சாரமாக இருக்கிறதே என்று ஏராளமான நேர்கள் இதை திரும்பி பார்க்கிற சூழல், இஸ்லாத்தை படிக்கிற சூழல். அமெரிக்காவில் அந்த பாம்பிளாஸுக்கு பிறகு ஏராளமான குர்ஆன்கள், ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஒரு நிர்பந்தமான சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த காலத்தை பத்தியும் தெரியும்ல, என்னுடைய உம்மத்தில் ஒரு சுன்னத்தை யார் நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதின் நன்மை உண்டு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்.
இந்த ரெண்டையும் இணைத்து வைத்து பார்க்கிற பொழுது, ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா தான் பேசியிருக்கிறாங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா பேசியிருக்கிறாங்க. இந்த அரபியில சொல்லுவாங்க குல்லியத்து ஜுஸியத்துன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்க்குதல், துருவி துருவி பார்க்குதல் என்று இரண்டு விதம் இருக்கிறது. பொதுவாக பார்க்குதல், துருவி துருவி பார்க்குதல். இந்த பொதுவாக பார்க்கிற பொழுது எல்லா பக்கமும் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லையா? எங்க வீழ்ந்திருக்கிறது? எல்லா கலாச்சாரம் பண்பாடும். ஏறத்தாழ 150 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைத்துல் கலாவுக்கு போகும்போது கிப்லாவை முன்னோக்கி உட்கார்றது இல்லையே, எல்லோருமே கிப்லாவை பார்த்து அமருவதில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குல்லியத்தான முறையிலே பார்க்கிற பொழுது 5 அடிப்படைகளை கொண்டது இஸ்லாம். கொள்கை, இபாதத் வணக்க வழிபாடுகள், மாமலாத் கொடுக்கல் வாங்கல், மாஷராத் குடும்ப அமைப்பு, ஆதாப் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள். இந்த அடிப்படையிலே, குள்ளியான அடிப்படையிலே பொதுவாக பார்க்கிற பொழுது இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளே சின்ன சின்ன விஷயங்களை உள்ளே பார்க்கிற பொழுது ஆங்காங்கே 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 இஸ்லாமிய பண்பாடுகள் தனி மனிதர்களால் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரின் குறையை பார்ப்பதை விட நிறையை பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தையே நான் தீர்ப்பாக வைத்து இங்கே குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர்.